Good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் உங்களோட டே பிரமாதமா போயிட்டு இருக்குன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நாள் இன்னும் பிரமாதமா போக போகுது பிகாஸ் we are going to start நம்மளுடைய ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்ல இருக்கிற ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஓகே பசங்களா? ஸோ ரிப்பீட்டடாக எல்லா டீச்சர்ஸும் சொல்கிற ஒரு விஷயம், ஹியூமன் ஃபிசியாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட். ஓகே, ஸோ அதில் இன்னைக்கு நம்ம ஒன் ஷாட்டில் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் சாப்டர் முடிக்க போகிறோம் பசங்களா. ஆர் யூ ரெடி? என்னுடைய ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருக்குது? எஸ் மேம், ரெடி, ஆரம்பிக்கலாம் அப்படின்னா த்ரோ சம் ஸ்டார்ஸ் பசங்களா. ஓகே, ஹாய் நளினி, ஹாய் யமுனா, பிரகதி, பிரேம், சசி, அனீஷா, ஸ்ரீநாத், ஹலோ எல்லாருக்கும் ஹாய், குட் ஈவினிங். Absolutely, உங்களை மாதிரி I am also very very excited for this session today. ஓகே, நம்ம ஆடுகளம் எக்ஸாம் October 8 அன்னைக்கு நடக்க போகுது பசங்களா. ஐ ட்ரூலி பிலீவ் நீங்கள் எல்லாருமே அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. இன்னும் சில நியூ கமர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஸ்டில் தேர் இஸ் டைம் பசங்களா, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்மளோட ஆடுகளம் எக்ஸாம்க்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்பேன் நம்ம 15 சாப்டர்ஸ். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த சாப்டர்ஸ்லேருந்து 15 chapters we will be finishing நம்மளோட இந்த ஆடுகளம் எண்டில். ஓகே, ஸோ இந்த 15 சாப்டர்ஸில் நம்ம வைக்க போகிற டெஸ்ட்டில் நீங்கள் வந்து எங்கே நான் இருக்கேன், எவ்வளோ மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறேன், என்ன மாதிரியான தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அசஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகே பசங்களா? ஸோ அது எதையுமே நம்ம தவற விட வேண்டாம். உடனே போய் நம்மளோட ஆடுகளம் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கல அப்படின்னா. ஓகே, அண்ட் நம்மளோட இந்த ஆடுகளம் எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் October 1 க்ளோஸ் ஆகிடும் பசங்களா. ஓகே, ஐ பிலீவ் ஆல்ரெடி வந்து நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. பட் யாராச்சும் இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட ரிமெம்பர் தட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வில் க்ளோஸ் ஆன் த 1st of October. ஓகே, ஸோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் லெட்ஸ் கீப் த ஸ்பிரிட் அப் ஹை அண்ட் கோயிங் பசங்களா. இஸ் தட் ஓகே? எஸ், ஓகேயா? கண்டிப்பாக எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இது ஒரு ஃப்ரீ எக்ஸாம். ஓகே, நீங்கள் நம்ம ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் நம்மளோட போர்ஷன்ஸ் முடிக்கிறது. ஓகே, ஸோ திங்க் ஆஃப் இட் உங்களோட ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு எக்ஸாமாக, நீங்கள் உங்களை அசஸ் பண்ணிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாமாக திங்க் ஆஃப் திஸ். ஓகே பசங்களா, கேன் ஐ see some stars in the chat box? Yes, throw some stars pasangla. Is that okay? Okay, yes, good evening Brinda, hi Sorakoppam, hi Sundari. Yes, I need to see more stars pasangla. Can I see that? Absolutely good, absolutely great. In the energy class end varaikum enakku maintain aganum pasangla. Is that okay? All right, so in the stars in the energy chat box la kadasi varaikum irukkum pasangla. நான் உங்கள் ஸ்ருதி ஸ்ரீதர், உங்களுக்கு தெரியும். ஓகே, புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா கூட ஐ எம் யோர் ஜுவாலஜி டீச்சர் ஹியர். ஓகே, எஸ் பசங்களா. ஸோ நவ் நம்மளோட இந்த ஆடுகளம் எக்ஸாம்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் ஹேம்பர் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களில் டாப் 10 வினர்ஸ்க்கு இது கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட Xylem டீச்சர்ஸை நீங்கள் மீட் பண்ணி யூடியூப்பில் எங்களோட ஃபீச்சர் ஆனதுக்கான சான்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகே பசங்களா, ஸோ ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ரைட், நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்களில் அந்த 10 பேரை வந்து மீட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாமில் இன்னும் புது 10 பேராக வந்து நான் பார்த்துட்டு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகே, ஆர் ரேதர் 10 பேருக்கு கொடுக்க முடியாமல் 50 பேர் ஆக்கலாமா, 100 பேர் ஆக்கலாமான்னு எங்களை கன்ஃபியூஷனில் நீங்கள் விடணும். ஓகே, எஸ் பசங்களா. ரைட், ஸோ இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம வந்து ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ இந்த வாரம் ஆல்ரெடி நீங்கள் 4 சாப்டர் முடிச்சிட்டிங்க. ஓகே, தட் மேக்ஸ் இட் 5 + 4 9. ஸோ நம்மளோட இந்த ஜேர்னியில் 10வது சாப்டராக we are going to do breathing and exchange of gases. ஓகே, அண்ட் மறக்க வேண்டாம், நாளைக்கு அனீஷ் சார் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் செஷன் கொடுப்பாரு. ஓகே, அம்ரித் சார் வந்து போன வாரம் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த வாரம் யூ வில் ஹேவ் அனீஷ் சார் கிவிங் யூ யோர் மோட்டிவேஷன். அண்ட்
Sunday aniki definitely we will have our marathon once again for in the 5 chapters. Okay pasangla, are you all ready? So breathing and exchange of gases chapter ஆரம்பிக்கலாமா? Yeah, and பாருங்க பசங்களா, human physiology பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 questions ஈஸியா you can expect. Okay, அதாவது மொத்தம் zoologyல 180க்கு almost 60 marks வந்து you can expect from human physiology. So எந்த ஒரு சாப்டரையுமே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண போகிறது கிடையாது. எந்த ஒரு சாப்டருமே நம்ம வந்து இல்லை இது கம்மி இம்பார்ட்டன்ட் இது ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பிரிக்க போகிறது கிடையாது. ஓகே, ஹியூமன் ஃபிசியாலஜி ஒவ்வொரு யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்த சாப்டரும் டெஃபினட்டாக ரொம்ப முக்கியம். ஓகே பசங்களா, ஸோ லெட்ஸ் பிகின். அந்த எனர்ஜி அப்படியே இருக்கட்டும். நவ் இன்டு த சாப்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொன்னால் இது நம்ம சராசரியாக டெய்லி பண்ணுற ஒரு விஷயம். ப்ரீதிங் கரெக்ட். மூச்சு விடாமல் யாராவது இருக்கீங்களா? டெஃபினட்டாக கிடையாது. Correct. So always we are breathing every minute, every day we are continuously breathing. Okay, so அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ப்ராசஸ் ஆஃப் நான் என் பாடியிலேருந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறேன் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ் தான் இஸ் வாட் வி கால் அஸ் ப்ரீதிங். ஓகே, அண்ட் காமனாக நம்ம அதை ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே பசங்களா, நான் இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது அஃப்கோர்ஸ் ஆரம்பித்த உடனே வந்து 2 லங்ஸ் பயங்கரமான ஒரு சிஸ்டம் டியூப்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகலை. ஓகே, இந்த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து we had this different kinds of cells, different kinds of organs. So அங்கேருந்து evolve ஆகி கடைசியாக highest கிளாஸில் இருக்கிற மேமல்ஸில் we have lungs for breathing. ஓகே, இன்னமும் வந்து நிறைய aquatic animals வந்து யூஸ் gills, they use cutaneous respiration. ஸோ அந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குது, என்னென்ன ஆர்கன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக cutaneous respiration. ஸோ cutaneous அப்படின்னு சொல்லும் போது from the skin surface. Okay, so in the skin surface மூலியமா I will directly diffuse gas outside and inside. So இந்த ஒரு ப்ராசஸ் வந்து is what I call cutaneous respiration. Okay, so நிறைய earthworms, okay, mostly moist ஆன அந்த cuticle வழியாக தான் வந்து respiration is happening. Okay, அது மட்டும் இல்லாமல் we have amphibians. Okay, ஸோ ஆம்பிபியன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் தண்ணியிலையும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும். லேண்டில் இருக்கும்போது லங்ஸ் யூஸ் பண்ணும், தண்ணியில் இருக்கும்போது கில்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபெசிலிட்டேட் ஆகிற மாதிரி ஸ்கின்னையும் கூட இட் வில் யூஸ். ஸோ cutaneous respiration is seen in amphibians. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரிமிட்டிவான ஒரு சில நம்மளோட அனிமல்ஸ், ரைட், நம்மளோட ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிமிட்டிவாக அதுக்கு வேறு எந்த ஆர்கனுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கின் வழியாக அது டிஃப்யூஸ் பண்ணி இட் வில் ப்ரீத். ஓகே, நான் அதை விட கொஞ்சம் பெட்டர் வந்து என்ன ஸ்பைரக்கிள்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து டிஃப்யூஸ் பண்ணி தான் வெளியே இது பண்ணுறேன். பட் அதுக்கு வந்து என் ஸ்கின் மேலேயே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் which I call as spiracles. ஸோ இந்த பேர்ஸ் ஆஃப் ஸ்பைரக்கிள்ஸை வச்சு அது மூலியமாக ஓகே ஒரு ட்ரேக்கியல் சிஸ்டம், ஒரு டிபியூலர் நெட்வொர்க் வச்சு என்னுடைய டிஷ்யூஸ் வந்து இஸ் கோயிங் டு கெட் த ஆக்சிஜன் ஆர் இஸ் கோயிங் டு கிவ் அவுட் த கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் மோஸ்ட் ஆர்த்ரோபோட்ஸ் தான் நம்ம இந்த ஒரு ஸ்பைரக்கிள் ஃபீச்சரை நம்ம பார்க்கலாம். ஓகே, தென் கம்மிங் டு கில்ஸ். ஓகே, நிறைய நம்மளோட அனிமல் கிங்டமில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து யூஸ் கில்ஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் தீஸ் கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ஸ் வழியாக நம்ம பண்ணுற ரெஸ்பிரேஷனை we call as branchial respiration. So என்ன இந்த gills அப்படின்னா it is just a fold of skin, okay, with some tiny pores through which என்னுடைய diffusion can happen. Okay, so that is gills. But yes, கண்டிப்பா very good மோகனப்பிரியா. நிறைய other types of organs கூட இருக்குது, லைக் புக் கில்ஸ், புக் லங்ஸ், அதெல்லாமே கூட இருக்குது. பட் ப்ராடாக நம்ம பேசும்போது இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி கில்ஸ் வந்து மோஸ்ட்லி aquatic animals, aquatic arthropods, mollusks, fishes எல்லாத்துலேயுமே வந்து we can see the presence of these gills. Okay, and of course at last we have our lungs. Okay, one of the most complicated structure. Okay, நம்ம படிப்போம் how the system is placed அப்படின்னு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we call it pulmonary respiration. lungs வழியாக நம்ம ப்ரீத் பண்ணும்பொழுது we call it pulmonary respiration, and when it is through gills we call it as a branchial respiration. அது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே, நான் இந்த lungs வந்து பார்த்தீங்கன்னா it is not meant for any aquatic feature. Okay, aquatic animal, mostly terrestrial vertebrates including நம்ம human body, we all use these
lungs for respiration. Okay pasangla, is that clear? So in the course of evolution, slowly nama vandu we've come to this point where we are going to use lungs. Okay, நம்ம வந்து most evolved form of animal அப்படின்னு சொல்லும்போது நம்மகிட்டயும் most evolved complex organ தான் இருக்கு, which is our lungs. ஓகே பசங்களா, ஸோ நம்மளோட ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இது வரைக்கும் கிளியர் எவ்ரிபடி? wonderful. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு தெரியும் பேசிக்காக நம்ம எங்கேருந்து மூச்சு விடுறோம், மூக்கு வழியாக மூச்சு விடுறோம். ஓகே, ஸோ இந்த மூக்கில் இருக்கிற 2 நாஸ்ட்ரில்ஸ் அப்படிங்கிற 2 ஓப்பனிங் வழியாக என்னோட காற்று உள்ள டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸை தாண்டி இட் இஸ் கோயிங் டு கோ டு மை லங்ஸ். அண்ட் லங்ஸ் கிட்ட போய் அது ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிட்டு திருப்பி அதே பாத் ஃபாலோ பண்ணி மூக்கு வழியாக வெளியே வந்துடும். ஓகே, திஸ் இஸ் 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, பட் இது இன்னும் இன்டெப்த்தாக போய் என்னென்ன இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஓகே லெட் மீ ஸ்டார்ட் வித் த பிகினிங். ஓகே, இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட பாதியிலேருந்து தான் வந்து கீழே இமேஜ் காமிச்சிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹூ இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் த சிஸ்டம்? எங்கேருந்து நம்ம மூச்சு விடுறோம், எங்கே ஆரம்பிக்குது இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய நாஸ்ட்ரில்ஸில். ஓகே, ஸோ வி ஹாவ் அ பேர் ஆஃப் நாஸ்ட்ரில்ஸ் அபவ் த லிப். ஓகே, யாருக்கா சந்தேகம் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? ஸோ நாஸ்ட்ரில்ஸ் அபவ் த லிப் வழியாக வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? என்னுடைய காற்று உள்ளே போய் ஃப்ரம் த நாஸ்ட்ரில் இட் கனெக்ட்ஸ் இன்டு அ நேசல் சேம்பர் ஆர் அ நேசல் பேசேஜ். ஓகே, ஒரு கேவிட்டி, அங்கே ஒரு நேசல் கேவிட்டி வழியாக இட் வில் ஓப்பன் இன்டு அவர் ஃபேரிங்ஸ். ஓகே, நம்ம இந்த ஃபேரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. இப்போ மூக்கோடு கனெக்ட் ஆகிருக்கிற ஃபேரிங்ஸை வந்து ஐ கால் இட் நேசோ ஃபேரிங்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி கீழே வந்து அது ஃபேரிங்ஸோட சேர்ந்து இட் கம்ஸ் இன்டு ஒன் சிங்கிள் ஓப்பனிங் விச் இஸ் யுவர் த்ரோட். ஓகே, உங்களோட ஃபேரிங்ஸை பொறுத்த அளவில் உங்களோட ஃபுட்டும் சரி ஏரும் சரி இஸ் கோயிங் த்ரூ a common passage. Correct? Now this common passage is what we call our nasopharynx. Okay, and இந்த ஒரு common passage தாண்டி it will come into the trachea through the glottis. Okay, so glottis இங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா again கரெக்டாக எங்கே வந்து என்னுடைய windpipe தனியாக ஈசோஃபேகஸ் தனியாக பிரியுதோ அந்த ஒரு ரீஜன் இஸ் வாட் ஐ கால் அ glottis. ஓகே, அண்ட் இந்த ஒரு glottis ரீஜனில் என்னுடைய ஈசோஃபேகஸ், ஓகே, என்னுடைய ஈசோஃபேகஸ்க்குள்ளே போக வேண்டிய என்னுடைய சாப்பாடு தெரியாதனமாக வந்து ட்ரேக்கியாக்குள்ளே வந்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாப். ஓகே, ஸோ எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாப் ஓகே இஸ் present. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், கரெக்டாக என்னோட ஃபுட் வந்து பாஸ் ஆகும் பொழுது இந்த எபிக்ளாட்டிஸ் போய் என்னுடைய ட்ரேக்கியாவை கவர் பண்ணிடும். ஓகே, ஸோ கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா அட் எனி கேஸ் பை மிஸ்டேக்காக கூட என்னுடைய சாப்பாடு வந்து வின் பைப்புக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நேச்சுரலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளாப் இஸ் present which is called my epiglottis. Is this clear பசங்களா? Is this clear? So what is happening? Nostrils via nasal pharynx, okay, or nasopharynx chamber, and angirundu it is coming down into the trachea. Now trachea ku vara valiyila yaar irukanu sonna, the glottis is there, and on the region is something I call a larynx. Okay, or cartilaginous box is present pasanga. Okay, or sound box. So in the larynx la vandu pathina there are a few cartilages. Okay, so in the cartilage vandu eppadi vandu or violin லியோ இல்லை ஒரு வீணாலேயோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து நீங்கள் வென் யூ ப்ளக் த ஸ்ட்ரிங்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சவுண்ட் இஸ் ஜெனரேட்டட் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளில் இந்த ஒரு சவுண்ட் பாக்ஸில் இருக்கிற ஒரு சில cartilages, okay, which we call our vocal cords. Okay, so in the vocal cords வந்து பார்த்தீங்கன்னா is what vibrates. நம்ம வந்து when air is passing through it, okay, during expiration நம்ம மூச்சை வெளியே விடும் பொழுது இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு வைப்ரேஷன் தட் மை சவுண்ட் பாக்ஸில் இருக்கிற கார்டிலேஜஸ் என்னோட வோக்கல் கார்ட்ஸ் வந்து நடக்கிற வைப்ரேஷன்ஸ்னால ஐ எம் ஏபிள் டு கிவ் அவுட் த சவுண்ட். ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? Is that clear? So nostrils valiya it goes into the nasopharynx. Nasopharynxலேருந்து it will come down into my trachea. But trachea வர வழியில் யார் இருக்கா? Larynx. Okay, so what's happening? Nostrils.
okay, then அங்கிருந்து it comes to the nasopharynx, then from the nasopharynx it will come down into the larynx and then the trachea. Now trachea இங்கிறது தான் என்னுடைய wind pipe. Okay, so common ஆன ஒரு passage எது? pharynx. இப்போ pharynxல இருந்து நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிச்சாச்சு. சாப்பாடு போறதுக்கு அந்த வழி, காத்து போறதுக்கு இந்த வழி அப்படின்னு. So now இந்த காத்து போற வழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க தான் we have the larynx, okay, and இந்த glottis கவர் பண்றதுக்கு we have epiglottis followed by the larynx. அங்க தான் sound box இருக்கு. Now this leads into a tube called the trachea. Okay, so trachea na என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? So trachea அப்படிங்கிறது is my wind pipe. Okay, so what is happening? என்னோட இந்த common passageல இருந்து esophagus and tracheaவா என்னுடைய passage பிரியுது. ஸோ காற்று போகிற இடத்துல காற்று போகணும், சாப்பாடு போகிற இடத்துல சாப்பாடு போகணும். That's how it works. Okay பசங்களா? Yes. Okay, so in the trachea is my windpipe, which is the region என்னோட pharynxலேருந்து air வந்து பாஸ் ஆகிறதுக்கான ஒரு region தான் இந்த trachea. Okay, now இந்த trachea வந்து பார்த்தீங்கன்னா is a straight tube. Okay, now I can show you the image. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா tracheaங்கிறது என்னுடைய ஒரு straight ஆன ஒரு tube. Okay, so இந்த tube வழியா என்னுடைய air வந்து is going to come down and ஒரு கட்டத்தில் ரெண்டு லங்ஸ் இருக்கா நமக்கு. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி அது பிரியணும். ஸோ இப்போ இந்த ட்ரேக்கியா பிரியும் பொழுது இட் இஸ் கால்ட் ஆஸ் அ bronchi. ஓகே, சிங்குலர் வேர்ட் இஸ் bronchus. ஓகே, ப்ளூரலாக சொல்லும் பொழுது bronchi, இதுவாக சொல்லும் பொழுது சிங்குலராக சொல்லும்போது இட் இஸ் bronchus. ஓகே, ஸோ இந்த ஒரு bronchus வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் டிவைட் இன்டு த ரைட் அண்ட் த லெஃப்ட் bronchus. Okay, now இந்த ஒரு bronchus, okay, what is going to happen அப்படின்னா எந்த லெவல்ல இந்த பிரிவினை நடக்கிறது, எந்த இடத்துல வந்து my bronchi is getting divided அப்படின்னா it is at the level of the 5th thoracic vertebrae. This is important பசங்களா. 5th thoracic vertebrae ஓட அந்த லெவல்ல என்னோட trachea வந்து ரெண்டு bronchi-ஆ பிரிஞ்சிடும். Okay, now இந்த bronchi left and right primary bronchi, ஏன்னா இங்கே தானே ஃபஸ்ட்டாக பிரிஞ்சுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டாக பிரியற இந்த ஒரு ஸ்டேஜில் we call it the primary bronchi. Now இது ஒவ்வொரு லங்குக்குள்ளேயும் என்டர் ஆனதுக்கு அப்புறமா okay, what happens, இன்னும் கொஞ்சம் கூட it will divide. So primary bronchi will then divide into secondary bronchi. Now அந்த ஒவ்வொரு secondary bronchi, okay, now see it's becoming a இங்கே ஒரு bronchi, அந்த ஒரு bronchi, primary bronchi. Okay, now இந்த primary bronchi லிருந்து what is happening அப்படின்னு சொன்னால் primary bronchi லிருந்து it will now divide into further secondary bronchi, and in the ஒவ்வொரு secondary bronchi further it will branch into tertiary bronchi. Okay, so இப்படி ஆகி tertiary bronchi அப்புறமும் it will divide into smaller tubes which is called the bronchioles. Okay, so இந்த bronchioles வந்து பார்த்தீங்கன்னா again bronchioles divide ஆகி லாஸ்ட்ல it reaches this terminal bronchioles. Okay, so trachea, bronchi, so bronchi liye primary bronchi, secondary bronchi, tertiary bronchi, multiple bronchioles, and kadasi அப்படினா terminal. So kadasiya it will reach the terminal bronchi. Okay, so the terminal bronchi ல வந்து பாத்தீங்க அப்படினா we have the endல வந்து we will have these air sacs. Okay, அதுக்கு நம்ம வரலாம். But the trachea, primary, secondary, tertiary, initial bronchioles வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில cartilaginous ringsனால சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, so that when we are breathing, ஓகே, இந்த காற்று வந்து அந்த ஒரு செகண்ட் கூட வந்து காற்று இல்லைங்கிறதுனால வந்து என்னுடைய ட்ரேக்கியா இல்லை இந்த டியூப்ஸ் எதுவுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி I have this cartilaginous rings. Okay, pasangla, is that clear? Right? So very good.
வெரி குட் சரவணன். என்னுடைய டியூப்ஸ் எதுவுமே கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஐ ஹாவ் தீஸ் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த bronchi வந்து டிவைட் ஆகி இட் வில் ரீச் த டெர்மினல் bronchioles to which I said is attached an alveoli. So alveoli அப்படிங்கிறது is a sac-like structure. Okay, it's a airy sac-like structure. Okay, now இந்த alveoli வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is a irregular wall vascularized bag-like structures. Okay, so wall பெருசா regular கிடையாது, it is a very irregular wall. Now it's vascularized அப்படின்னா என்ன, blood supply எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். Okay, ஸோ அப்போ blood supply எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எதுக்கு blood supply இருக்கணும் அப்படின்னா, நான் வர இந்த காற்றுல என்ன வருது, ஆக்சிஜன் இஸ் கம்மிங், கரெக்ட். நான் வந்து ஃப்ரெஷ் ஏர் மூலியமாக ஐ எம் wanting to take out oxygen. ஸோ இந்த ஆக்சிஜனை நான் உள்ளே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி நம்ம போய் பிக்கப்க்கு அனுப்ப முடியாது இல்லையா. ஸோ என்னோட blood day will come in contact. ஓகே, ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த ஒரு டிஃப்யூஷன் மெம்பரேன் வழியாக என்னுடைய ஆல்வியோலையிலிருந்து பிளட்டுக்கும் பிளட்லேருந்து என்னுடைய ஆல்வியோலைக்கும் என்னுடைய ஏர் வில் கெட் எக்ஸ்சேஞ்ச்ட். ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ இந்த ஒரு ஆல்வியோலை ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆல்வியோலர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டெர்மினல் பிராங்கியோலுக்கு எண்ட்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஐ ட்ரூ அ ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ 1 2 பிரியுது, அது இன்னும் மல்டிபிளாக பிரியுது, அப்புறம் அது இன்னும் மல்டிபிளாக பிரிஞ்சு இட் வில் லீட் டு த சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ பார்த்தீங்கன்னா multiple in the alveoli will be present. Okay, so millions of in the alveolar sacs எல்லாம் சேர்ந்து தான் makes up our lungs. Okay, so அதாவது என்னோட trachea வந்து first bronchi பிரிஞ்சதிலிருந்தே it is considered to be a part of my lung. Okay, so என்னோட bronchiலேயே வந்து பார்த்தீங்கன்னா primary, secondary, tertiary, அப்புறம் bronchioles, initial bronchioles, terminal bronchioles, alveoli, இது வரைக்கும் எல்லாமே comprises my lungs. ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? ஸோ இதுதான் உங்களுடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இஸ் தட் கிளியர் பசங்களா? 3 types of pharynx உங்களுக்கு தேவையே இல்லை பசங்களா. I just told you for your information. Okay, is that okay? Okay, in case you want to know, it is a nasopharynx, oropharynx and a laryngopharynx அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் உங்களுக்கு தேவையானது நேசல் சேம்பர் பக்கத்தில் இருக்கிற என்னுடைய நேசோஃபேரிங்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ அதுலேருந்து my entire pharynx region is a common passage. அந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போகிறோம். ஓகே, எபிக்ளாட்டஸ்னா என்ன, நான் சொன்ன மாதிரி 2 பேசேஜ் இருக்குது இல்லையா. ஸோ காமனான pharynxலேருந்து கீழே வந்தால் we have one way for the food which is esophagus, என்னோட digestive systemக்கு கனெக்ட் ஆகுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஐ ஹாவ் மை ட்ரேக்கியா, அண்ட் ட்ரேக்கியா வந்து என்னோட லங்ஸுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ நான் சாப்பிடும்பொழுது என்னோட ஃபுட் வந்து, அதாவது காற்று வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே போகலாம், பட் சாப்பாடு என்னோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ளாப் மாதிரியான ஒரு கவரிங். ஓகே, ஸோ அந்த கவரிங்கை வச்சு ஐ கேன் க்ளோஸ் மை விண்ட் பைப். என்னோட ட்ரேக்கியாவை நான் மூடி வச்சுட்டேன்னா என்னோட ஃபுட்டு பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா திருப்பி க்ளாட்டஸ் வில் ஓப்பன் ஸோ தட் ஐ கேன் டேக் இன் த ஏர். ஓகே பசங்களா, கிளியரா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ டோல்ட் யூ நாஸ்ட்ரில்லேருந்து ஆரம்பித்து ஆல்வியோலை வரைக்கும் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும். இப்போ இந்த லங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு we need some protection இல்லையா. ஸோ அதுக்காக தான் we have a double layered pleura. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிஃப்ட் ரேப் மாதிரி, ஒரு ஃபாயில் ரேப் மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கு வெளியிலையும் ஒரு கவரிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லங்ஸுக்கு ஒரு டபுள் லேயர்ட் கவரிங் இருக்குது which we call as a pleura. அண்ட் இந்த ஒரு டபுள் லேயருக்கு நடுவில் ஒரு ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்குது. எதுக்கு அப்படின்னா இட் இஸ் டு ரிடியூஸ் த ஃபிக்ஷன். ஓகே, நம்ம லங்ஸ் வந்து while we are breathing, நம்மளோட என்டையர் thoracic cavity or the chest cavity வந்து பார்த்தீங்கன்னா it is expanding, it is contracting. ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி we have the pleural fluid. So இந்த pleura and pleural fluid சேர்ந்து is forming a protective layer for the lung.
ஓகே பசங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இந்த ப்ளூரல் லேயரில் 2 லேயர் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று இன்சைட், இன்னொன்று அவுட் சைட். ஸோ இன்னர் லேயர் வந்து அப்படியே லங்ஸோட ஒட்டினாப்பில் இருக்கும். அண்ட் அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் த தொராஸ். இந்த ஒரு தொராசிக் என்னுடைய தொராசிக் லைனிங்கில் மை this thing will be fitted upon. Okay, என்னோட pleural membrane, outer pleural membrane வந்து will be connected to my thoracic lining, whereas inner pleural membrane வந்து என்னுடைய lungsல வந்து it will be in contact. Okay பசங்களா, is that clear? Yeah. இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து பார்த்தோம்னா நான் என்ன சொன்னேன், நாஸ்ட்ரில்லேருந்து ஆல்வியோலை வரைக்கும் ஃபுல் கதையும் சொன்னேன். பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கடைசியில் நான் சொன்னேன் இல்லையா ஆல்வியோலை, அது மட்டும் தானே வந்து இட் இஸ் ஆக்சுவலி இன் கான்டாக்ட் வித் த பிளட் வெசல். கரெக்ட்? ஸோ அதுதான் ஆக்சுவலி இன் கான்டாக்ட் வித் பிளட் வெசல் அப்படின்னு சொன்னால் அது மட்டும்தான் இஸ் கோயிங் டு டூ த எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஃபுல் ஜேர்னியில் வெறும் அந்த கடைசியில் இருக்கிற நம்மளோட அந்த ஆல்வியோலை மட்டும்தான் டைரெக்டாக பேசி காரியத்தை சாதிக்க முடியும். ஓகே, ஸோ நவ் இஃப் யூ see here the external nostril-லேருந்து என்னோட டெர்மினல் bronchiole வரைக்கும் யாரெல்லாம் வந்து பாதை மாதிரி வந்து மாறி 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 என்னோட காற்றை வந்து உள்ளே கொண்டு வராங்களோ they will be called the entire conducting part. Okay, so when I am taking air from the outside என்னோட nostrils-லேருந்து alveoli வரைக்கும், okay, just until the alveoli அந்த terminal bronchiole வரைக்கும் எடுத்துகிட்டு வர எல்லாருமே will be the conducting part. Okay, whereas அந்த alveoli exactly அந்த alveoli and அதோடைய ducts எல்லாமே will form the respiratory or the exchange part. Is that clear பசங்களா? Pleura is just the outer covering, Dr. Kishore. Okay, அது just வந்து is just an outer covering. Okay, thoracic membrane na confuse ஆயிக்காதீங்க. நம்மளோட chest cavityல definitely ஒரு lining இருக்கும் இல்லையா, which is my thoracic lining. Okay, now I have my lungs here. Okay, என்னுடைய 2 lungs வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போது இந்த இன்னர் மெம்ப்ரேன் ஆஃப் த ப்ளூரா வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக என்னுடைய லங்ஸோட இட் வில் பி கனெக்டட். இதே அவுட்டர் மெம்ப்ரேன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு த thoracic லைனிங். அவ்வளோதான். ஓகே, ஸோ thoracic அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மை chest cavity. That's what I mean by thoracic. Okay, is that clear? எஸ், ஏர் லங்ஸில் ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும் அனிஷா. ஓகே ஓகே பசங்களா? ஸோ ப்ராங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராங்காய் என்ன ஆகுது, இட் இஸ் டிவைடிங் இன்டு த ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அதுக்கப்புறமா இட் ஃபார்ம்ஸ் த இனிஷியல் ப்ராங்கியோல்ஸ். அது ஃபர்தராக டிவைட் ஆகி இட் வில் லீட் டு த டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ். கடைசியாக ஐ ஹாவ் தி ஆல்வியோலை. ஸோ இந்த ஆல்வியோலை அண்ட் அதோட டக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அவர் respiratory or the exchange part. Okay, whereas என்னோட எல்லா part from the nostril till the bronchi அது எல்லாமே terminal bronchioles வரைக்கும் will be part of my conducting part. Is that clear பசங்களா? Okay, okay, great. Now throw some stars பசங்களா. எனக்கு chat boxல இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வேணும். Okay, and we are going into the next part of our discussions, which will be how exactly this chamber looks. அதில் என்னெல்லாம் இருக்கு, லங்ஸை சுற்றி என்னெல்லாம் இருக்குங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். Okay, is that clear? So duct அப்படின்னா is a small tube that will connect. Okay, all right. So now in the thoracic chamber வந்து பார்த்தீங்க அப்படின்னா or your chest cavity வந்து பார்த்தீங்கன்னா it is an air tight chamber. ஓகே, எதுக்கு ஏர் டைட் அப்படிங்கிறத நான் கிளாஸ் கடைசியில் கேட்பேன். அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடச்சிருக்கும். பட் ஃபார் நவ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த thoracic chamber அப்படிங்கிறது வந்து இட் இஸ் an ஏர் டைட் சேம்பர். ஓகே, ஸோ இந்த ஏர்டைட் சேம்பரை சுற்றி என்னெல்லாம் இருக்குது, ஹூ அண்ட் ஆல் இஸ் தேர் அப்படின்னு கேட்டால் பின்னாடி என்னோட வெர்டிபிரல் காலம் இஸ் சப்போர்ட்டிங் கண்டிப்பாக. ஓகே, முன்னாடி ஐ ஹாவ் மை
my sternum, correct? So ventrally I have my sternum, dorsally I have my vertebral column. Okay, now sides la enna irukku, இந்த vertebral column kum இந்த sternum kum nadula connect பண்றதுக்கு laterally I have my ribs. Yes, so in the lateral ribs oda சேர்ந்து, okay, so பின்னாடி vertebral column, முன்னாடி sternum, sideல வந்து I have my ribs. இதோட சேர்ந்து கீழ I have a dome shaped diaphragm. Okay, so இந்த diaphragm வந்து பாத்தீங்கன்னா it will also help in expanding and contracting நம்ம breathe பண்ணும்போது. Is that clear? Okay பசங்களா, so I have vertebral column, I have a sternum, I have ribs and I have diaphragm. So நாலா பக்கத்துலேருந்தும் என்னுடைய lungs வந்து is secured in this thoracic chamber. Okay, so in the anatomical setup வந்து is such that எந்த ஒரு volume change இருந்தாலும், okay, இந்த thoracic cavity அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கார்ட்போர்டு இருக்குது, முன்னாடி கார்ட்போர்டு இருக்குது, சைட்லலாம் கார்ட்போர்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி I have a vertebral column, I have my sternum, I have ribs and then I have my diaphragm. Okay, so இந்த எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து it forms my thoracic chamber. ஸோ இந்த சேம்பரில் எந்த விதமான ஒரு வால்யூம் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வால்யூம் சேஞ்ச் வந்து will reflect in என்னுடைய pulmonary cavity, அதாவது என்னோட லங்ஸோட வால்யூமில் it will reflect. அதாவது எவ்வளோ காற்று உள்ளே வருது போகுது அப்படிங்கிறத you can understand. ஓகே பசங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து டெஃபினட்டாக இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரீதிங். ஓகே, ஸோ டைரெக்டாக நம்மளால் வந்து பல்மோனரி வால்யூம், அதாவது நம்ம லங்ஸில் இருக்கிற இந்த வால்யூமை வந்து நம்மளால் டைரெக்டாக மாற்ற முடியாது. ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் காற்று வேணும் அப்படின்னு சொன்னால் என்னால் டைரெக்டாக அந்த வால்யூமை மாற்ற முடியாது. பட் இன்டைரெக்டாக என்னோட தொராசிக் வால்யூமை நான் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது, அதாவது என்னுடைய செஸ்ட் கேவிட்டியில் இருக்கிற வால்யூமை நான் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இன்டைரக்ட்லி என்னுடைய பல்மோனரி வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஓகே பசங்களா, கிளியரா? ஸ்டர்னம் இஸ் த ஃப்ரண்ட் போன், செஸ்ட் போன். ஓகே, ஸோ நம்ம மூவ்மெண்ட் அண்ட் லோகோமோஷன் படிக்கும்போது அந்த போன்ஸ் பேரெல்லாம் கிளியராகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, பட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற செஸ்ட் போன் இஸ் வாட் வி கால் த ஸ்டர்னம். ஓகே, ஓகேயா? ஆல் ரைட், ஃபைன். So now coming to the steps of respiration. Respiration இங்கிற entire processல என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் இல்லையா மேம், மூச்சை உள்ளே இழுக்கிறோம் அப்புறம் வெளியே விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான ப்ராசஸஸ் ஆர் ஹேப்பனிங். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பல்மோனரி வென்டிலேஷன், அதாவது நம்மளோட ப்ரீதிங், நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுதான் ப்ரீதிங்கா அப்படின்னு கேட்டால் நோ, ப்ரீதிங் does not end there, or exchange of gases அப்படிங்கிறது வந்து it does not end there. ஓகே, அங்கே தான் ஆரம்பிக்குது அப்படியே. ஓகே, ஸோ இந்த பல்மோனரி வென்டிலேஷன் அப்படின்னு சொல்கிற நம்மளோட ப்ரீதிங் முடிஞ்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண இந்த கேஸை we will diffuse. ஓகே, நம்ம ஆல்வியோலர் மெம்ப்ரேன் வழியாக, ஓகே, நம்ம மூச்சை உள்ளே எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்வியோலர் வழியாக இந்த ஒரு டிஃப்யூஷன் நடக்குது. கரெக்டாக? இந்த டிஃப்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிளட் வந்து இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும் டு த டிஷ்யூஸ். ஓகே, நான் டிஷ்யூக்கு போனோடனே தட் இஸ் த மெயின் திங் இல்லையா, ஒவ்வொரு டிஷ்யூவுமே டைரெக்டாக வந்து இட் கேனாட் ப்ரீத் அப்படிங்கிறதுனால என்னுடைய லங்ஸில் என்னுடைய வென்டிலேஷன், அதாவது ப்ரீதிங் முடிஞ்ச அப்புறம் இந்த டிஃப்யூஷன் வழியாக என்னுடைய ஆல்வியோலைக்கு த கேஸஸ் ஆர் diffused. ஓகே, நான் இந்த டிஃப்யூஸ் ஆன ஒரு ஆக்சிஜன் இல்லை நான் எடுத்துகிட்டு வர கார்பன் டை ஆக்சைடு அதையுமே டிஃப்யூஸ் பண்ணி முடிச்சாச்சா, நான் இந்த ஒரு ஆக்சிஜனை நான் வந்து ஐ வில் டிரான்ஸ்போர்ட் டு மை டிஷ்யூஸ். ஓகே, அண்ட் டிஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்யூஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நான் கலெக்ட் பண்ணி அதை போய் என் டிஷ்யூ கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா என் டிஷ்யூ வந்து என்கிட்டேருந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு இட் வில் கிவ் மீ கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடை அங்கேருந்து வாங்கிக்கிட்டு நான் திருப்பி ஐ வில் கம் பேக் இன் டு த லங்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, பட் அந்த டிஷ்யூ எல்லாமே ஆக்சிஜன் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் இட் வில் பி டூயிங் அ செல்யூலர் ரெஸ்பிரேஷன். அதாவது
என்னோட பாடியில் இந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணி இட் வில் ரிலீஸ் எனர்ஜி. ஓகே, ஸோ நம்ம வந்து குளுக்கோஸ் அப்படிங்கிற நம்மளோட ஃபண்டமெண்டல் கார்போஹைட்ரேட் மாலிக்யூலை ஆக்சிஜனோட சேர்ந்து வாட் இஸ் மை செல்ஸ் டூயிங், இதை வந்து இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டூ என்னுடைய எனர்ஜி, அதாவது ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த பாடி. ஸோ இந்த எனர்ஜி ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி மை cells are going to perform a set of respiration. Okay, so in the entire process of respiration பார்த்தோம் அப்படின்னா starting from நம்மளோட ventilation, அதாவது breathing, அங்கே ஒரு set of diffusion நடக்குது, அப்புறம் my gases are transported, டிஷ்யூவில் வந்து ஒரு diffusion நடக்குது, and டிஷ்யூவில் வந்து நடந்த diffusion இப்போ அப்புறம் என்ன ஆகும், அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு டிஷ்யூமே வந்து இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். இஸ் தட் கிளியர் பசங்களா? ஆர் யூ ஆல் கிளியர்? எஸ், கிளியரா? ஸோ ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கேன் ஐ see some stars பசங்களா? chat boxல throw some energy பசங்களா. you can do this. I know உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10வது சாப்டர் அப்படின்னு சொல்லும்போது it might feel a little overwhelming, but don't worry, உங்களால் முடியும். ஓகே, ஸோ எஸ், நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். absolutely fantastic பசங்களா. ஓகே, ஸோ ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே, இந்த ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் firstly what is happening, first step, அதாவது என்னோட inhalation and exhalation. okay, or the inspiration and expiration அப்படின்னு நம்ம சொல்லலாம். okay, so inhalation அப்படின்னு சொல்லும்போது O2 I am taking inside. okay, so it's the intake of the oxygen rich air. அதே மாதிரி I am giving out carbon dioxide அப்படிங்கிறது தான் is a exhalation or expiration. எஸ் பசங்களா? ஸோ இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்ஹலேஷன், அதாவது இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்டெப். ஓகே, நான் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா mechanism of breathing. okay, how is this mechanism of breathing happening அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா first thing நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பிரேஷன்ல என்ன பண்றோம், நம்ம ஏரை உள்ள எடுத்துக்கிறோம், it is the drawing in of air. okay, எக்ஸ்பிரேஷன்ல அந்த ஏரை நம்ம ரிலீஸ் பண்றோம். பட் இந்த ரிலீஸ் பண்ணி உள்ள எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட பம்ப் கிடையாது, நம்ம கிட்ட மோட்டர் கிடையாது, ஸ்விட்ச் போட்டா காத்து உள்ள வராது. ஓகே, ஸோ அப்போ எப்படி வந்து காத்து கரெக்டா உள்ள போயிட்டு வெளியே வருது அப்படின்னு சொன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப், நான் சொன்னேன் இல்லையா, the thoracic chamber. ஓகே, அதாவது என்னுடைய ரிப்ஸ், என்னுடைய டார்சல் வெர்டிபிரல் காலம், என்னோட ஸ்டர்னம், டயஃப்ரம் எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணுற இந்த சேம்பரில் நடக்கிற ஒரு சில சேஞ்சஸ் தான் என்னுடைய இந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷனுக்கான காரணம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தா ஆஸ் யூ கேன் see here ஒரு இமேஜில் வந்து என்னுடைய சேம்பர் வந்து பெருசாக இருக்கு. ஸோ இட்ஸ் allowing air to come inside. ஓகே, நான் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேம்பர் கம்ப்ளீட்டாக குட்டியாயிடுச்சு. ஸோ குட்டியானா அப்படின்னா என்னோட ஏர் எல்லாமே வெளியே போயிடுச்சு. ஸோ இட்ஸ் லைக் அ பலூன். ஓகே, பலூன் வந்து நம்ம வந்து when we start pumping in air what is happening, பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே நம்ம பலூனை வந்து பச்சக்கு நமக்கி விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், இருக்கிற காற்றுலாம் வெளியே வந்துடும் இல்லையா. ஸோ that is how our body will function. ஓகே, ஸோ diaphragm is the dome shaped டிஷ்யூ. இங்கே இருக்கிற என்னுடைய இந்த மசில் வந்து டோம் ஷேப்ட் மசில் இஸ் வாட் ஐ கால் மை டயஃப்ரம். ஸோ இந்த டயஃப்ரம், டார்சல் வெர்டிபிரல் காலம், என்னோட ஸ்டர்னம், ரிப்கேஜ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற என்னோட இந்த thoracic chamber will now change. ஓகே, நான் எப்படி இந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகே, நான் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஏர் வந்து உள்ளே போகிறதும் வெளியே வருதும் இந்த ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட்னால மட்டும்தான் நடக்குது. ஓகே, நான் என்ன இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்து மேலே இருக்கிற இடத்துலேருந்து தான் நம்ம கீழே கொண்டு வர முடியும். கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? கரெக்ட். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் வந்து இஃப் யூ ஹேவ் அக்கா இல்லை ஒரு தங்கச்சி இருந்தால் தம்பி இருந்தால் அப்படின்னா யூ வில் நோ இல்லையா, ஒரு கப்பில் நம்ம ஜூஸ் குடிக்கிறதுனாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அவங்களுக்கு கிடச்சிடக்கூடாது. ஓகே, ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துலேருந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஈக்குவல் பண்ணிப்போம். தெரியாதனமாக நமக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க இல்லை முடியாது இதை ஈக்குவல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ நம்ம நேச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க்ஸ் அரவுண்ட் திஸ் ஒரு ப்ரெஷர்
gradient தான். ஓகே பசங்களா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரெஷர் வந்து இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் அ ஹையர் region in the atmosphere. Okay, so what is happening in the intrapulmonary pressure அப்படிங்கிற ஒன்று, அதாவது இன்ட்ரானா என்ன உள்ள, ஓகே, பல்மோனரினா என்ன லங். ஸோ இன்ட்ராபல்மோனரி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னோட லங்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போ கம்மியாக இருக்கணும் அப்படின்னா என்ன, நிறைய இடம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ப்ரெஷர் கம்மியாயிடும் இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்னும் நீட்டுக்கு வந்து வி ஹாவ் அ குட் 7-8 months அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை இன்னும் 15 நாள் தான் இருக்குது நீட்டுக்கு, இப்போ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஆடுகளம்க்கு அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ஒரு thoracic சேம்பரில் இருக்கிற ஸ்பேஸை, இந்த வால்யூமை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், நிறைய இடம் கிடைக்கும். அப்போ நிறைய இடம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய காற்று வெளியிலிருந்து உள்ளே வரத்துக்கு இட் வில் பி ஃபெசிலிட்டேட்டட். ஹவு, நிறைய இடம் இருக்குது, ஸோ ப்ரெஷர் லோவாக இருக்குது, வெளியே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ அங்கேருந்து காற்று உள்ளே வரலாம். டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட் பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், என்னுடைய பாடியில் என்னுடைய இந்த இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர், லங்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரெஷரை நான் கம்மி பண்ணுறேன். எப்படி, என்னோடய thoracic சேம்பரை ஜாஸ்தி பண்ணி, என்னோடய வால்யூமை ஜாஸ்தி பண்ணி. அப்போ நான் இந்த சேம்பரை ஜாஸ்தி பண்ணிட்டேன்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகிடுச்சு, அப்போ வெளியிலேருந்து காற்று ஈஸியாக உள்ளே வந்துடும். பிகாஸ் வெளியே ப்ரெஷர் ஜாஸ்தி, உள்ள ப்ரெஷர் கம்மி. ஓகே, நவ் தென் வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர்னால எக்ஸ்பிரேஷன், ஐ மீன் என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து நடக்கும். ஓகே, நவ் தென் வாட் இஸ் ஹேப்பனிங், எக்ஸ்பிரேஷன் நடக்கணும் அப்படின்னா இப்போது உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் லைக் நம்ம வந்து 2 டம்ளர் ஜூஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இல்லை எனக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது, உனக்கு கம்மியாக இருக்குது, இல்லை அது நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, உனக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு கம்மியாக இருக்குதுன்னு தான் நம்ம சண்டைக்கு இழுப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்லும்பொழுது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸில் இப்போ இந்த கப்பில் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த கப்லேருந்து இந்த கப்புக்கு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா. சேம் திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ வெளியே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி நான் இன்ட்ராபல்மோனரி ப்ரெஷரை கம்மி பண்ணி உள்ளே காற்று எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, என்னுடைய உள்ளே இருக்கிற ப்ரெஷர், மை இன்ட்ராபல்மோனரி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஜாஸ்தியான இந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் காற்றை வெளியே அனுப்பிச்சிடுறேன். So what happens is in the diaphragm, okay, அதாவது நான் சொன்ன இந்த dome shaped muscular structure, okay, and அது சுற்றி இருக்கிற internal and external intercostal muscles, okay, நம்ம ribs சுற்றி we have this internal and external intercostal muscles, okay, and இந்த muscles ribs எல்லாம் சேர்ந்து இந்த gradient of pressure control பண்ணுறதுக்கு உதவுது. Is that clear பசங்களா? Yes, Pragati, just for fun, Sona, yes. Did you all understand that? Yeah. So what happens in the pressure gradient nala da I am able to breathe. Okay, so first thing what is happening, என்னோட diaphragm வந்து will contract. Diaphragm will contract na enna, அது வந்து வெளியே நகர்ந்து வந்துரும். Okay, in contraction. So what is happening, இந்த மாதிரி ஒரு dome shaped வந்து when it contracts it becomes like this. Okay, so அப்போ it will come down creating more space. ஓகே, அதே மாதிரி என்னுடைய எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகும். என்னுடைய thoracic வால்யூம், என்னோட thoracic கேவிட்டியோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்க்ரீஸ் ஆகிற ப்ராசஸில் என்னாகும், என்னுடைய ப்ரெஷர் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். அப்போது ஏர் வில் பி ட்ரான் இன் டு த thoracic cavity. Okay, yes, now what is happening அப்படின்னு சொன்னால் the opposite will happen. Okay, உள்ள pressure ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் what is happening, my diaphragm will relax. So contract ஆகி கீழே வந்து என்னோட diaphragm இப்போ it will relax. Now when it relaxes என்னோட வால்யூம் குறைய போகுது. நான் அதே நேரத்தில் என்னோட sternum, என்னோட intercostal muscles எல்லாமே வந்து it will relax. Now once it relax, okay, யாரும் தம் கட்டி பிடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே it will automatically relax, டிக்ரீஸிங் என்னுடைய இந்த thoracic cavity. நான் நீங்களே பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு டீப் ப்ரீத்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் சி, நல்ல தம் கட்டி நான் வந்து மூச்சு பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட thoracic cavityயோடைய வால்யூம் வந்து வில் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் ஏர் வில் கோ இன்சைட். நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நோ தம் கட்டிஃபைங், எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொன்னால்
my body will get relaxed, என்னோட muscles will get relaxed, அப்போ thoracic cavity will decrease. now இப்போ ஸ்பேஸ் கம்மி ஆயிடுச்சு, நிறைய காற்று உள்ளே இருக்குது, அப்போ நான் என்னோட pressure will increase. ஓகே, ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆன இந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி என்னுடைய air is exhaled. did you all understand that பசங்களா? yes, did you all understand that? yeah, so இந்த ஒரு strength of inspiration and expiration நம்மளால கண்ட்ரோல் பண்ணிடும். நம்மளோட abdominal muscles, நம்மளோட voluntary muscles வச்சு நம்மளால இதை கட்டுப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே வந்து இப்போ நம்ம வந்து பேசும்போது இல்லை நீங்கள் வந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க, படிக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லா கேசஸ்லையும் வாட் இஸ் ஹேப்பனிங், நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஐ எம் கோயிங் டு கீப் ப்ரீதிங். அது வந்து உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனால் யாராச்சும் ஓகே டீப் ப்ரீதிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து மூச்சு அப்படியே தம் கட்டி உள்ளே எழுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ரேட்டை வந்து நம்மளால் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அடிஷ்னல் மசில்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக 12லேருந்து 16 தடவை வந்து ஃபார் எவ்ரி மினிட் we will breathe. ஓகே, எஸ் பசங்களா? ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த ஒரு ப்ரீதிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்தில் நான் வந்து ஒரு 12 to 16 டைம்ஸ் என்னால் இந்த ப்ரீதிங் ப்ராசஸை பண்ண முடியும். இப்போ இதை விட ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை இதை விட கம்மியாக இருந்தாலோ இட் கேன் இண்டிகேட் ஒரு விதமான மெடிக்கல் கண்டிஷன். ஓகே, நான் இப்போ கேட்கலாம், மேம் நான் வந்து மாடி ஏறி வந்தால் எனக்கு மூச்சு வாங்குது, அப்போ எனக்கு மெடிக்கல் கண்டிஷனாக அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ வந்து நார்மலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்மளோட பாடி வந்து ஓகே எனக்கு இன்னும் ஆக்சிஜன் வேணும், இன்னும் எனர்ஜி ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னும் ஆக்சிஜன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுவே ப்ரீதிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகே, so when we hold our breath what is happening na exchange is happening. now exchange ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா it is a natural reflex. okay, my muscles will start relaxing. இல்லை ஓகே எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சாச்சுப்பா, நீ எதுக்குப்பா க்யூவில் நிற்கிற ஜர்கண்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் ஓகே இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் we will expire. okay, that's what happens when we hold our breath. okay, is that clear? Patient வந்து difficulty to breathe, Dr. Kishore, it can be because of different reasons. okay, you can have some disorders, இல்லை breathing tractல there can be some issue, அதனால இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடாக வந்து why is it difficult to breathe அப்படின்னா டெஃபினட்டாக there can be a lot of reasons. அதை நம்ம கடைசியில் வந்து we will see in the section of disorders. okay, ஓகே பசங்களா, ஸோ ஒரு ஸ்பைரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு we can நம்மளோட ப்ரீதிங் மூவ்மெண்ட்டை நம்ம கவனிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட பல்மோனரி ஃபங்க்ஷன் ஓகேயா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக we can use a ஸ்பைரோமீட்டர்ஸ். நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இட் will just be ஒரு கலர் பால்ஸ் போட்ட ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். நம்ம அதில் ப்ளோ பண்ணும்போது நம்ம எப்படி எக்ஸ்பயர் பண்ணுறோம் இன்ஸ்பயர் பண்ணுறோம் அப்படிங்கிறத அது நமக்கு காமிக்கும். ஸோ ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஹெல்ப் அஸ் டு சே ஓகே உங்கள் லங்ஸ் ஹெல்த்தியாக தான் இருக்குது இல்லை ஆர் சம் ப்ராப்ளம் மைட் பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு we can always check. ஓகேவா பசங்களா? yes, now pasangla we are going to go into the most important section of this chapter. NEET la irundhu இந்த சாப்டர்ல ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த செக்ஷன் இல்லாம ஒரு கேள்வி இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஓகே, 3 கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. பிகாஸ் இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது வந்து நமக்கு வந்து ஐயையோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ள கை வைப்போமா, எக்ஸாமினர்ஸும் கரெக்டாக அந்த கேள்வியாக பார்த்து தான் நமக்கு காப்பு வைப்பாங்க. ஓகே, பட் நம்ம வந்து சூப்பராக மாஸாக இந்த செக்ஷனை சூப்பராக படித்து we are going to make sure that இல்லை எக்ஸாமினர் நீங்கள் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கொடுத்தாலும் நாங்கள் 180 ஜுவாலஜியில் வாங்குறத தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க போகிறோம். எஸ் பசங்களா? are we doing that? throw some stars பசங்களா. we are going to do that. respiratory volumes ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து நம்பர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே பசங்களா?
எஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் நார்மலாக ஓகே நம்ம வந்து எதுவுமே பண்ணலை, நம்ம வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் நம்ம போடலை. இப்போ நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு உட்காந்து கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ப்ரீதிங்கை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நார்மலாக நம்ம எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணி நார்மலாக எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு டைடல் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ டைடல் வால்யூம் அப்படின்னா ஒரு ஹெல்தியான பர்சனில் 500 ml ஒரு 1/2 லிட்டர் காற்று வந்து நம்ம சாதாரணமாக உள்ளிழுத்து வெளியே விடுறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நார்மலான ஹெல்தி இண்டிவிஜுவல் பற்றி தான் நான் பேசுகிறேன். ஓகே, இட் இஸ் நாட் ஃபார் எனி அதர் பல்மோனரி கண்டிஷன்ஸில் டிஸார்டர்ஸ் இருக்கிற பர்சனுக்கு கிடையாது. ஒரு ஃபுல்லி ஃபிட் அண்ட் ஃபைன் பர்சனுக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 லிட்டர் வந்து ஒரு ஹெல்தியான ஹியூமன் பீயிங் வந்து சாதாரணமாக நம்ம இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் எத்தனை தடவை ப்ரீத் பண்ணுறோன்னு சொன்னேன், ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 12லேருந்து 16 தடவை. ஸோ அதை நீங்கள் 500 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 6000லேருந்து 8000 ml வந்து நம்ம ப்ரீத் பண்ணுவோம் பசங்களா. ஓகே, நவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் எப்படி இந்த கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ml டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் ஆப்ஷனில் வந்து 8000 6000 அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு நம்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மினிட் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ பர் மினிட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட இந்த 500 ml மல்டிப்ளைடு போய் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை மூச்சு விட்றோம், ஒரு 16லேருந்து 12 தடவை. ஓகே, ஸோ அந்த ஒரு ஆவரேஜ் வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 6000 இல்லை 8000 வால்யூம் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து யூ கேன் டிரைவ் த நெக்ஸ்ட். ஓகே, ஸோ டைடல் வால்யூம் நார்மலாக நம்மளோட கெப்பாசிட்டி என்னென்னா ஒரு 1/2 லிட்டர், ஒரு 500 ml. ஓகேவா? நவ் நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் ஓகே இல்லை ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் நம்மளால் எந்த அளவுக்கு ஓகே நார்மலை தாண்டி ஓகே என்னால் எந்த அளவுக்கு என்னால் மூச்சை உள்ளே இழுக்க முடியும், தம் கட்டி எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா, அது எங்கேருந்தும் புதுசாக வராது இல்லை. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஓகே நம்ம வந்து ஓகே தேவைன்னா நம்ம அவ்வளோ மூச்சு விட்டுக்கலாம், தேவையில்லாமல் நார்மலானா 500 ml ஓகே டைடல் வால்யூம். பட் என்னால் அதை தாண்டி எவ்வளோ என்னால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 to 3000 ml ஆஃப் ஏர் வந்து என்னால் ஈஸியாக உள்ளே எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ டைடல் வால்யூம் இஸ் மை நார்மல் எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுறேன் எக்ஸ்பயர் பண்ணுறேன் விச் இஸ் 500 ml. ஓகே, நான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ்னா என்ன, எமர்ஜென்சிக்கு தாக்கு பிடிச்சி வச்சுக்கிறது. ஓகே, ஸோ இந்த ரிசர்வ் வால்யூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் 2500 to 3000 ml. ஓகே, ஸோ இந்த ஒரு அடிஷ்னல் வால்யூமை என்னால் தம் கட்டி பிடிக்க முடியும் அப்படின்னா இட் இஸ் திஸ் மச். ஓகேவா? நான் அதே மாதிரி நார்மல் எக்ஸ்பிரேஷனை தாண்டி என்னால் ஒரு எக்ஸ்ட்ரா காற்று நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நார்மலாக மூச்சு விடுறது மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு நம்ம வந்து இஃப் வி எக்ஸ்பயர் அவுட் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா வால்யூம் ஓகே நான் லங்ஸில் பதுக்கி தான் வச்சுருந்தேன் பட் ஃபோர்ஸ் பண்ணி என்னால் வெளியே தள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் 1000 to 1100 ml. அண்ட் அந்த ஒரு வால்யூமை தான் we call as an expiratory reserve volume. Is that clear பசங்களா? எஸ். ஸோ டைடல் வால்யூம்ங்கிறது நார்மலாக என்னுடைய இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். அந்த நார்மலை தாண்டி எவ்வளோ என்னால் இன்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் மை இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அண்ட் இந்த நார்மலை தாண்டி என்னால் எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் மை எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இஸ் தட் கிளியர் பசங்களா? எஸ், வெரி குட். நவ் இது தாண்டி ஓகே நான் ஃபுல்லாக என்னால் எவ்வளோ முடியுமோ நான் வந்து வெளியே தள்ளிட்டேன் ஓகே அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய இந்த ஏர் சாக்ஸ் என்னோட இந்த ஆல்வியோலை வந்து டமால்னு வந்து இட் கேனாட் கொலாப்ஸ் இல்லையா. சரி ஒன்றுமே இல்லை காற்றே இல்லை அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் வேக்யூம் கேனாட் எக்ஸிஸ்ட். ஸோ அப்படியே என்னுடைய ஏர் சாக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஐ ஹாவ் அ ரெசிடுவல் வால்யூம்.
Is that clear? So இந்த residual volume வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு forcible expiration தாண்டி what is the volume of air in my lung அப்படின்னு பார்த்தோம்னா that is my residual volume. residualனா என்ன, மிச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், கரெக்டா? ஸோ இந்த residual volume அப்படிங்கிறது is what is the amount of air that is left apart from என்னுடைய normal expiration தாண்டி, forceful expiration தாண்டி always என்னோட லங்ஸில் இந்த ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய ஒரு amount of air தான் இந்த residual volume. Okay, so that is nothing but 1100 to 1200 ml. Clear pasangla? Is that clear? Yeah, so tidal volume na enna, normala na evlo kaathu vandu I can inhale, I can exhale, that is my tidal volume. And then other thandi how much extra I can take in அப்படினு சொன்னா that is my inspiratory reserve volume. Okay, and other normal தாண்டி என்னால எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா that is expiratory reserve volume. இது எல்லாத்தையும் தாண்டி how much of air I have in my lungs in the forceful expiration-க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா that is my residual volume. Is that clear பசங்களா? Clear-ஆ? Very very good. Yes, good pasangla. So good that you are following it. Okay, ரொம்ப easy தான் இது. Okay, residual volume equal to ERV அப்படின்னு கேட்டா கிடையாது. ERV தாண்டி என்ன பாக்கி இருக்கோ அதுதான் வந்து residual volume. அரு okay, yes, okay. Now the next set of volumes enna paaka porom appadina inspiratory capacity. Okay, so capacity nu sollumbodhu what am I talking about? Adavadhu normala ennala tidal volume inspire panna mudiyum, correct ah? So normala na inspire pandra tidal volume தாண்டி extra வா என்னால எவ்வளவு reserve வச்சிருக்கேன் நான் inspiration க்கு ஒரு 2500 ml நான் வச்சிருக்கேன், கரெக்ட்டா? இது எல்லாம் சேர்ந்து மொத்தம் என்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டா it is going to be 500 plus அந்த ஒரு 2500 or 3000 which is my 3000 to 3500. So tidal volume is normala நான் என்ன இன்ஸ்பயர் பண்றேன் plus என்னோட inspiratory reserve. So ரெண்டும் சேர்ந்தது தான் என்னோட inspiratory capacity. Is that clear? நான் அதில இருந்து அப்படியே expiratory capacity same thing. Okay, normala என்னால 500 எக்ஸ்பயர் பண்ண முடியும், forceful எவ்வளோ ரிசர்வ் வச்சிருக்கேன், ஒரு 1000 1100 ml வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அது வந்து becomes my TV plus ERV which is my 1500 to 1600. Okay, clear-ஆ பசங்களா? Now இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா something is called a functional residual capacity. ஓகே, ஸோ நார்மலாக நான் மூச்சு விட்டு முடித்ததுக்கப்புறமா நார்மல் ஃபங்க்ஷனலாக நான் இருக்கும் பொழுது நான் வந்து மூச்சு விட்டு முடித்ததுக்கப்புறமா எவ்வளோ பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது என்னால் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ண முடியுமோ அந்த ரிசர்வ் வால்யூம் which is ஒரு 1000 to 1100 சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் எப்போவுமே இருக்கும்னு சொன்னேனே ஒரு ரெசிடுவல் வால்யூம், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we get our functional residual capacity. Is that clear pasangla? Is that okay? Okay, so என்னெல்லாம் படிச்சோம் நம்ம? tidal volume க்கு அப்புறமா inspiratory reserve, expiratory reserve, inspiratory capacity, expiratory capacity, அதை தாண்டி ஒரு residual volume and then the functional residual capacity. Okay, ஓகேயா? ஸோ இது எல்லாம் தான் உங்களுடைய tidal volumes பசங்களா. இஸ் தட் கிளியர்? எனி கொஸ்டின் so far? நான் இப்போது எல்லாம் சேர்ந்து நார்மலாக இருக்கிறப்போ ஓகே என்னால் அட் த மேக்ஸிமம் ஒரு ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா மேக்ஸிமம் எவ்வளோ தள்ள முடியும்? ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை tidal volume 500. ஓகே, அதுக்கப்புறம் ஐ ஹாவ் மை இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எவ்வளோ சொன்னேன்? 2500 to 3000. அண்ட் தென் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் எவ்வளோ சொன்னேன்? 1000 to 1100. அண்ட் தென் ரெசிடுவல் எவ்வளோ சொன்னேன்? ஒரு 1100 to 1200 சொன்னேன்னா, கரெக்ட்? ஸோ நவ் we are talking about ஒரு ஃபுல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா என்னால் எந்த
அளவுக்கு வந்து I can give out அப்படின்னு பார்த்தோன்னா it will be what? மொத்த inspiratory reserve plus என்னோட tidal plus என்னோட expiratory reserve. ஸோ மேக்ஸிமம் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா என்னால் எவ்வளோ காற்று வெளியே தள்ள முடியும், ஆர் அதர் வே ரவுண்ட் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் மேக்ஸிமமாக நான் முடிச்சு வெளியே தள்ளிட்டேன் அப்படின்னதுக்கப்புறமா என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ உள்ளே இழுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் மை வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இந்த மொத்த வால்யூம் அதாவது 2500 ப்ளஸ் ஒரு 500 ப்ளஸ் ஒரு 1000ன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4.5 ml 4.5 liters. ஓகே, அதாவது ஒரு 3400 to 4800 48,000 இல்லை, ஓகே 4800 ml ஆஃப் ஏர் வந்து என்னால் மொத்தமாக எக்ஸ்பயர் பண்ண முடியும் ஆர் இன்ஸ்பயர் பண்ண முடியும் ஆஃப்டர் அ forceful inspiration or an expiration. Is that clear பசங்களா? Okay, now மொத்த lung capacity என்ன அப்படின்னு கேட்டால் it is obviously எல்லாமே என்னோட லங்ஸில் மேக்ஸிமம் நான் எவ்வளோ வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஃபுல் வால்யூம் டுகெதர். ஓகே, என்னுடைய இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ், டைடல் வால்யூம், ரெசிடுவல் வால்யூம் எல்லாம் சேர்ந்தது தான் என்னுடைய டோட்டல் லங் கெப்பாசிட்டி, which is approximately ஒரு 5,800 ml. Is that clear? Is that clear பசங்களா? Any questions so far? Any questions so far பசங்களா? I hope that's clear. Yes, so இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா ஒரு நீட் எக்ஸாமுக்கு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த சாப்டர்லேருந்து ஒரு சில கேள்விகள் வருதுன்னா அதில் ஒன்று கண்டிப்பாக இதுவாக இருக்கும். இது இல்லாமல் கேள்வியே கேட்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஸ் இட் இஸ் நான் சொல்லும் பொழுதே வந்து 500 சொன்னாங்களா 2000 சொன்னாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டு ஓகே இதுதான் நார்மல், இதுலேருந்து மேலே எவ்வளோ கீழே எவ்வளோ ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே பசங்களா? ஓகே, ஸோ நவ் we are going into in the exchange of gas. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து ரெண்டு இடத்துல நடக்குது. கரெக்ட், ஒன்று வந்து என்னுடைய alveolarல my blood vessels are going to take in that oxygen. கரெக்ட், அங்கே ஒரு டிஃப்யூஷன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு இஸ் கோயிங் டு கோ அவுட், ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு கம் இன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஷ்யூக்கு போகும்போது ஆக்சிஜன் இஸ் கோயிங் டு கோ அவுட் இன் டு த செல்ஸ் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு வில் கம் இன் டு த பிளட். ஓகே, நான் இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரைமரி சைட் யார்? alveoli, அதுக்கப்புறமா blood and the tissue. இப்போ இந்த ஒரு ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு we have 3 important concepts to remember. ஒன்று வந்து the pressure concentration or அந்த pressure gradient. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ atmospheric ஏருக்கும் உள்ளே இருக்கிற ப்ரெஷருக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் என்னுடைய ஏர் உள்ளே வரும் இல்லை வெளியே போகும். அது நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் என்னோட ஆல்வியோலைலையும் சரி என்னோட டிஷ்யூலையும் சரி அந்த ஒரு கிரேடியண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சை கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மோர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது, which is solubility of the gas and the thickness of the membrane that is involved. Okay, thickness of the membrane ஒன்றுமே இல்லை. என்னோட இந்த alveolar membrane என்னோட diffusion membrane வந்து எந்த அளவுக்கு தின்னாக இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியாக என்னுடைய கேஸ் வந்து can get diffused. அதே மாதிரி டிஷ்யூலையும் போகும்பொழுது அந்த diffusion membrane எவ்வளோ தின்னாக இருக்கோ அவ்வளோ ஈஸியாக வந்து என்னுடைய கேஸ் வந்து உள்ளே டிஃப்யூஸ் ஆக முடியும். ஓகே, நான் solubility of the gas பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கார்பன் டை ஆக்சைடுக்கும் ஆக்சிஜனுக்கும் சால்யூபிலிட்டி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, சால்யூபிலிட்டினா என்ன? ஒரு லிட்டரில் எவ்வளோ வந்து என்னுடைய இந்த கேஸ் வந்து டிசால்வ் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தட் இஸ் ஹையர் ஃபார் ஹூம். ஹையர் ஃபார் ஹூம்? Okay, I'll let you all answer that, higher for whom அப்படின்னா. But let's go into the first part, which is the pressure gradient. Okay, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா partial pressures வந்து will be different at each stage. Now partial pressure அப்படின்னா என்ன? partialனா பாதி, ப்ரெஷர்னா ப்ரெஷர். ஸோ பாதி ப்ரெஷர், அதாவது ஆக்சிஜன். இப்போ நம்ம ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கோம், ஆக்சிஜனும் உட்காந்துருக்கு கார்பன் டை ஆக்சைடும் உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சோஃபாவில் எவ்வளோ ஆக்சிஜன் ஸ்பேஸ் எடுத்துக்குது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ஸ்பேஸ் எடுத்துக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட ஓவரால் ப்ரெஷரில்
ஆக்சிஜன் கான்ட்ரிபியூட் பண்ணுற ப்ரெஷர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். அண்ட் அதே கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ ப்ரெஷர் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் மை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இஸ் தட் கிளியர் பசங்களா? இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பரிக் ஏரில் 159 யூனிட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, பட் என்னோட ஆல்வியோலையில் அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஈஸியாக அவுட் சைட் டு இன்சைட் எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அங்கேருந்து கம்மியான இடத்துக்கு வரும். ஸோ ஈஸியாக outside air வந்து will come into the alveoli. Now alveoli பார்க்கும்போது alveoli-க்கு யார் வரா? Who is coming? Deoxygenated blood is coming. இப்போ இந்த வர deoxygenated bloodல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்தா 40 தான் இருக்குது. ஆனால் alveoli-ல 104 இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக it will ஃப்ளோ. ஆக்சிஜன் வந்து ஆல்வியோலைலேருந்து ஈஸியாக என்னுடைய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ இந்த எடுத்துக்கிட்ட ஆக்சிஜனை எடுத்துகிட்டு இட் வில் பிகம் 95. ஓகே, ஸோ அந்த ஒரு ஆக்சிஜனேட்டட் பிளட் இப்போ டிஷ்யூக்கு போகும்போது டிஷ்யூவில் எவ்வளோ இருக்குது? 40 தான் இருக்குது. அப்போது ஆக்சிஜனேட்டட் பிளட்லேருந்து 95 to 40 இஸ் அன் ஈஸி ட்ரான்சிஷன். கரெக்ட். ஸோ எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கேருந்து கம்மியான ரீஜனுக்கு என்னுடைய ஆக்சிஜன் வில் ஃப்ளோ. இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ ஆல்வியோலையில் 104 இருக்கிறதுனால அட்மாஸ்பரிக் ஏர்லேருந்து ஆக்சிஜன் கேன் கம் இன்சைட். அதே மாதிரி ஆல்வியோலையை கம்பேர் பண்ணும்போது டிஆக்சிஜனேட்டட் பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோட ஆக்சிஜன் வில் கோ இன்டு தி டிஆக்சிஜனேட்டட் பிளட், தென் இட் வில் பிகம் an oxygenated blood with 95. and இந்த oxygenated blood என்னோட டிஷ்யூக்கு போகும்போது டிஷ்யூக்கே 40 தான் இருக்குது, ஐயோ பாவம் என்கிட்ட 95 இருக்குது அப்படின்னு சொல்லி அது டிஷ்யூக்கு கொடுத்துடும். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் பசங்களா? now this is the partial pressure of oxygen. ஓகே, இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் உள்ள செல்லுலர் ரெஸ்பிரேஷன் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடு வில் அக்யூமுலேட். ஸோ 45 கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூவில் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஆனால் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு இப்படி வரும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ்? இந்த 45 பார்த்தோன்னே என்னப்பா 45 இருக்கா உங்ககிட்ட, என்கிட்ட 40 தான் இருக்குது, கவலைப்படாத, உங்கள் கார்பன் டை ஆக்சைடை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் டிஷ்யூலேருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும்? நார்மலாக ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் 40 தான் இருந்தது. அப்போ 40லேருந்து திஸ் பிகம்ஸ் 45. ஏன்னா டிஷ்யூ கிட்டேருந்து நான் கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டேன். ஓகே, நான் இப்போ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது? 45 யூனிட்ஸ். நான் இந்த 45 mm ஆஃப் மர்க்கரியிலிருந்து வாட் ஹேப்பன்ஸ்? நான் வந்து ஆல்வியோலைக்கு போகும்பொழுது ஆல்வியோலையில் 40 தான் இருக்குது. ஓகே, அப்போ ஆல்வியோலை என்ன பண்ணோம்? இந்த பக்கம் விட்டு அப்படின்னு சொல்லி 45லேருந்து என்னோட டீஆக்சிஜனேட்டட் பிளட்லேருந்து ஒரு 5 யூனிட்ஸ் அது பிடிக்கும். ஓகே, ஸோ அப்போது என்னோட ஆல்வியோலையோட ப்ரெஷர் வந்து வில் பிகம் 40. ஓகே, ஸோ 40 இருக்கிறதுனால இட் வில் டேக் அப் தட் ப்ரெஷர். நான் இப்போ என்ன கார்பன் டை ஆக்சைடை நான் உள்ளே எடுத்தாலும் வெளியே பார்த்தா அட்மாஸ்பரிக் ஏர் வந்து 0.3% தான் அதோடைய 0.3 mm ஆஃப் மர்க்கரி தான் அதோடைய பார்ஷியல் ப்ரெஷர். அப்போது என்னுடைய ஆல்வியோலா என்ன பண்ணும்? ஓ, நம்மளே வந்து 45 இருக்கிறவங்கிட்டேருந்து வந்து 5 பிடிங்கணும்னு பார்த்தா இவங்கிட்ட என்ன 0.3 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கிவ் த கார்பன் டை ஆக்சைடு அவுட் இன்டு தி அட்மாஸ்பரிக் ஏர். ஸோ அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங்? இந்த gradient of my partial pressure என்னோட இந்த entire exchange of gas, right? என்னோட atmospheric airலேருந்து alveoli-க்கு வருது, alveoli-லேருந்து it is going into the cells, cellsலேருந்து first of all diffusion is happening, bloodலேருந்து it is going to the cells or the tissues. ஓகே, அங்கே போய் ஒரு diffusion நடக்குது, திருப்பி அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு ஏறி வெளியே வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது என்னுடைய இந்த gradient of partial pressures. Okay பசங்களா, is that clear? Now in the exchange of gasல like I said இந்த ஒரு concentration gradient oxygen வந்து alveoli-லேருந்து it has to go into the blood and அதுக்கப்புறமா gradient similar-ஆக carbon dioxide வந்து tissue-லேருந்து blood-க்கு எடுத்துட்டு it will come and give back to the alveoli. So இந்த ஒரு pressure difference வந்து is extremely important. ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? நவ் இஃப் யூ லுக் அட், நான் சொன்னேன் ஆல்ரெடி என்ன பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா ஒவ்வொரு கேஸும் என்ன இண்டிவிஜுவல் ப்ரெஷர் வந்து அந்த மிக்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதுதான் என்னுடைய பார்ஷியல் ப்ரெஷர். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன் சால்யூபிலிட்டி வந்து யாருக்கு ஜாஸ்தி அப்படின்ட்டு, யாராச்சும் பதில் சொன்னீங்களா அதுக்கு? ஹஸ் எனிபடி ஆன்சர்ட்?
டெஃபினட்டாக கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் இந்த சால்யூபிலிட்டி ஜாஸ்தி. அதாவது 1 லிட்டர் நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு வந்து 20லேருந்து 25 மடங்கு எக்ஸ்ட்ராவாக வந்து இட் வில் கெட் solubilized, whereas அது வந்து ஆக்சிஜனுக்கு வந்து not that much. Okay, so carbon dioxide is almost 20 to 25 times higher solubility இருக்கு compared to oxygen. So அதனால தான் if you see oxygen வந்து 159, 104, 95, 40 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் கார்பன் டை ஆக்சைடு 40, 45 அவ்வளோதான். பிகாஸ் அந்த 5 mm of mercury டிஃப்ரென்ஸ்லேயே அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கேன் ட்ராவல். Okay, ma'am, how the low 40 to high 95 exchange is happening? So tissue la வந்து 40 partial pressure of oxygen தானே இருக்கு கோபி. Yeah, so 40 tissue la தான் இருக்கு, 95 என்னோட oxygenated blood ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது from the higher gradient oxygenated blood ல இருந்து oxygen will go into my tissue. Okay, is that clear? Okay வா? ஸோ இந்த அந்த டேபிளில் கொடுத்துருந்தது வந்து வாஸ் த of mercury, எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது என்னுடைய ஆல்வியோலையில், என்னுடைய ஆக்சிஜனேட்டட் பிளட்டில், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் அப்படிங்கிறது தான் அவங்க டேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸை புரிஞ்சுக்கலாம். ஓகே, is that clear? So higher amount of carbon dioxide, coming back to solubility, can diffuse through the diffusion membrane. Okay, so ஒரு யூனிட் டிஃப்ரென்ஸ்லேயே நிறைய கார்பன் டை ஆக்சைடு பார்டரை தாண்டி போக முடியும், என்னோட டிஃப்ரென்ஷியல் மெம்ப்ரேனை தாண்டி போக முடியும். ஓகே, whereas that is much higher. ஓகே, அது எந்த அளவுக்கு வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வந்து மாறுது அப்படின்னு சொன்னால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இஸ் மச் ஹையர் ஃபார் ஆக்சிஜன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இட் cannot fit in. ஒரே ஒரு யூனிட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஆக்சிஜன் cannot fit in. ஆனால் ஒரு 5 யூனிட் டிஃப்ரென்ஸ்லேயே நிறைய கார்பன் டை ஆக்சைடு ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, that's the fact here. Did you all understand pasangla? So solubility தாண்டி நான் சொன்ன மாதிரி diffusion membrane ஓட thickness also will affect in the exchange. So எவ்வளோ தின்னா இருக்கோ அவ்வளோ ஈஸியாக என்னுடைய diffusion process நடக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட diffusion membrane வந்து is made up of 3 layers. என்னெல்லாம் layers? First thing, என்னோட alveoli இருக்குது, என்னுடைய blood vessel இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோட இந்த alveolar membrane, கரெக்ட். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன், பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும். ஓகே, அதை தாண்டி என்கிட்ட ஒரு பிளட் வெசல். ஓகே, ஸோ அந்த பிளட் வெசலை தாண்டினா தான் நான் இதுக்கு வர முடியும். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே இறங்கி ரோடை க்ராஸ் பண்ணி திருப்பி அடுத்த வீட்டு வாசல்லேருந்து இன்னொரு உள்ளே போனோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வீட்டு வாசல், ரோடு, அப்புறம் அடுத்தவங்க வீட்டு வாசல், இதில் எல்லாத்தையும் நம்ம திறந்தால் தானே நம்ம இன்னொருத்தரோட வீட்டுக்கு போக முடியும், அவ்வளோதான். ஸோ ஆல்வியோலாரோடைய ஓன் ஆல்வியோலை மெம்ப்ரேன், அதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன், ரெண்டுத்தோடைய பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன், அண்ட் அந்த பிளட் வெசலோடைய எண்டோதீலியம். ஓகே, ஸோ இது எல்லாம் சேர்ந்து வில் ஃபார்ம் த diffusion membrane. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து தின்னாக இருக்கோ இட் வில் ஃபேவர் என்னுடைய ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு இட் வில் ஃபேவர். Okay pasangla, is that clear? Is that clear pasangla? I want more energy in the chat box. Namma aachu avladha mudichachu, we are almost there. So exchange of gases namma mudichachu. Okay, so now next வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இஃப் யூ சி பிளட் வழியாக தான் நம்மளோட ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும், கரெக்டாக. நான் 97% ஆஃப் ஆக்சிஜன், நான் இந்த பார்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, என்ன பர்சன்டேஜ் எந்த ஃபார்மில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 97% ஆஃப் ஆக்சிஜனை ஆர்பிசி தான் தூக்கிட்டு போகுது. மீதி இருக்கிற ஒரு 3% வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளாஸ்மாவில் ஒரு டிசால்வ் ஸ்டேட்டில் வந்து ட்ராவல் ஆகுது. பட் அதே நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 20 to 25% மட்டும்தான் ஆர்பிசி தூக்கிட்டு போகுது. ஓகே, அண்ட் அது தவிர ஒரு 7% கிட்ட வந்து டிசால்வ் ஸ்டேட்டில் பிளாஸ்மாவில் போகுதே தவிர மிச்சம் மேக்ஸிமம் இருக்கிற 70% ஆஃப் என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு கார்பனேட் அயன்ஸாக இட் வில் ட்ராவல். இஸ் தட் கிளியர் பசங்களா? யா, ஸோ ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 97% வந்து will be transported through my RBC. 3% மட்டும்தான் டிசால்வ் ஸ்டேட்டில் இருக்கும். வேரஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25% வந்து இஸ் த்ரூ மை RBC. ஒரு 7% டிசால்வ் ஸ்டேட்டில், மீதி இருக்கிற 70% இஸ் த்ரூ பைகார்பனேட் அயன்ஸ். திஸ் வந்து அகெயின் நீட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின்.
ஓகே பசங்களா? ஸோ நவ் இஃப் வி லுக் டீப்பர் இன்டு இட், ஹவு இஸ் மை ஹீமோக்ளோபின், எப்படி அதை தூக்கிட்டு போகுது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இதெல்லாம் ரெட் கலரில் ஒரு பிக்மெண்ட் இருக்குது which is called my hemoglobin. அண்ட் இதில் 4 சப்யூனிட்ஸ் இருக்குது. 2 செயின் ஆஃப் ஆல்ஃபா, 2 செயின் ஆஃப் பீட்டா கலந்த 4 சப்யூனிட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 4 ஆக்சிஜன் மாலிக்யூலை தூக்கிட்டு போக முடியும். ஓகே, அந்த அளவு கெப்பாசிட்டி இந்த ஆர்பிசிக்கு இருக்குது. ஓகே, நான் ஹவு இஸ் திஸ் கோயிங் டு ஹேப்பன், எப்படி இந்த பைண்டிங் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, இட் இஸ் பேசிக்லி ஆட்டோ சர்வீஸ். ஓகே, ஸோ நம்ம வேன் எடுத்துகிட்டு வீட்டு வாசலுக்கு வரோம், 4 பேரை ஏற்றிக்கிறோம், அப்புறம் திருப்பி வேன்லேருந்து நம்ம போகிறோம். ஓகே, நான் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், சரிப்பா இறங்க டெஸ்டினேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்னோட ஆக்சிஜன் கரெக்டாக இறங்கி போயிடும். ஓகே, ஸோ நான் வாட் இஸ் ஹேப்பனிங், ஆக்சிஜன் வந்து இஸ் பவுண்ட் இன் அ ரிவர்சிபிள் மேனர். ஓகே, ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஆக்சி ஹீமோக்ளோபின் and it forms a reversible connection. So why in the reversible connection அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஆல்வியோலை வரும்பொழுது ஓகேப்பா உள்ளே ஏறிக்கோ அப்படின்னு சொன்னால் டெஸ்டினேஷன் வந்துருச்சு இறங்குங்க அப்படின்னு சொன்னால் இறங்கிடும். ஸோ இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் ஒரு மாலிக்யூல் கிட்டத்தட்ட 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, ஸோ நம்ம இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு சொன்னால் we can study it through a dissociation curve. Okay, so what is this dissociation curve அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஹீமோக்ளோபின் எந்த கட்டத்தில் எவ்வளோ அது ஏறுது, எவ்வளோ பேர் ஏறி இறங்குறாங்க அப்படிங்கிற ஸ்டடி பண்ணுறது தான் நம்மளோட இந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். ஓகே, ஸோ இஃப் யூ சி பார்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, அதாவது ஒரு வேன் வந்து நிற்கிது, நம்ம ஒரு 4 பேர் தான் வெயிட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் அவ்வளோ நம்பிக்கையாக வந்து அந்த வேனில் ஏறி போக மாட்டோம் இல்லையா? என்னடா இது, நம்ம ஏறி போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். ஓகே, இல்லை நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் நமக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் பொழுது என்னோட டிசோசியேஷன் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இட் வில் இன்க்ரீஸ். ஓகே, சரி ஓகே 10 பேர் வராங்க, ஏறுங்கடா போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம உள்ளே ஏறுவோம். ஓகே, அண்ட் தென் இட் வில் ஃபார்ம் an S-shaped curve. ஓகே, ஒரு சிக்மாய்ட் கர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு S-shaped curve எதை குறிக்குது அப்படின்னா, ஓகே ஒரு 60% பார்ஷியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, 90% இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பேன். ஓகே, ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓகே 10 பேர் ஏறியாச்சு அப்படின்னப்போ கடைசியாக 5 பேர் ஏறும்போது கொஞ்சம் ஒன்றா தான் ஏற முடியும். எப்படி, ஏன்னா வந்து நமக்கு வந்து we don't have the space, we don't have the capacity அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஏற முடியும். கரெக்டா? ஸோ ஆக்சி ஹீமோக்ளோபின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கேட்குறாங்க. ஆக்சி ஹீமோக்ளோபின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹீமோக்ளோபின் ஒரு 4 ஆக்சிஜனை ஏற்றிக்கும் போது இட் வில் ஃபார்ம் அ டெம்பரரி ஒரு கனெக்ஷன். ஓகே, கால்ட் ஆக்சி ஹீமோக்ளோபின். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஸ்லோவாக பிக்கப் ஆகி அப்புறம் கடகடன் பிக்கப் ஆகி அப்புறம் லாஸ்ட்டில் இன்னும் எவ்வளோ பேரை ஏற்ற முடியுமோ ஏற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து அது ஏறும். Okay, and ultimately it will reach 100% saturation. Is that clear pasangla? Is that clear? So binding of oxygen வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இன்டர்ஃபியர் ஆக முடியும், எதை வச்சு எவ்வளோ ஆக்சிஜன் என்னோட ஹீமோக்ளோபினோட அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா யாருமே சொல்ல வேண்டாம், அழகாக என்னோட ஆக்சிஜன் ஆர்பிசி வந்தோடனே ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிடும். ஓகே, பட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் இங்கே நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஆக்சி ஹீமோக்ளோபின் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆர்பிசி வந்து நின்னாச்சு, ஹீமோக்ளோபின் ரெடியாக இருக்குது. ஆனால் ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்னாகும், ஆக்சிஜன் இறங்கி கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் வழிவிடணும். கரெக்டா? டு யூ ஆல் அக்ரி? ஸோ ஆக்சிஜன் when it is having a partial pressure of oxygen ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது, when it is in a higher end, அப்போது ஓகே நாம தான் டான், நாம தான் மெஜாரிட்டி, நாம தான் வண்டியில் ஏறுறோம்னு சொல்லிட்டு அது ஏறிடும். ஓகே, பட் இதே கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு தான் வண்டியில் ஏறும். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் இந்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் ஹைட்ரோஜன் அயன் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ ஹைட்ரோஜன் அயன் அப்படின்னு சொல்லும்பொழுது அசிடிட்டி
ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா மீன்ஸ் வாட், நம்ம வந்து இப்போ ஓகே நிம்மதியாக ஒரு இடத்துல நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி எசிடிக்காக ஃபீல் ஆகுது, நல்லா இல்லை, சூடாக வேறு இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு படிக்கிறதுக்கான மூடு வராது. சரிப்பா இறங்க வண்டியிலேருந்து வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணும். ஸோ அதனால் வென் ஹைட்ரோஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது ஆர் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் என்னோட ஆக்சிஜன் டிசோசியேஷன் கொஞ்சம் கம்மியாயிடும். பிகாஸ் நமக்கு படிக்கிற மூடு வராது இல்லையா. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் when நம்மளுடைய இது எல்லாமே வந்து இஸ் ஆன் தி ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொன்னால் ஓகே இந்த ரைட் லெஃப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ என்னுடைய கர்வ் வந்து இப்படி இருக்குது. ஓகே திஸ் இஸ் மை டிசோசியேஷன் கர்வ். ஓகே நான் இதை வந்து பேஸ் பண்ணி ரைட் இல்லை லெஃப்ட், அதாவது என்னோட டிசோசியேஷன் கம்மியாக இருக்கலாம் இல்லை ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ரைட் சைடு, திஸ் இஸ் மை லெஃப்ட் சைடு. ஓகே ஸோ எப்போல்லாம் என்னுடைய ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்குது, அசிடிட்டிலாம் ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சரும் லோவாக இருக்குது, எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய கர்வ் லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே மீன்ஸ் ஃபாஸ்டராக வந்து மை அசோசியேஷன் வில் ஹேப்பன், அவ்வளோ ஈஸியாக வந்து டிசோசியேஷன் வில் நாட் ஹேப்பன். ஓகே ஸோ இந்த ரைட் லெஃப்ட் போகிற இந்த ஒரு ஃபினாமினான okay what happens is we call it as Bohr's effect and a Haldane effect. okay so Bohr's effect அப்படினு சொல்லும் பொழுது எப்பலாம் ஹை கார்பன் டை ஆக்சைடு, லோவான ஆக்சிஜன், ஓகே படிக்கிறதுக்கு மூடே இல்லை, அசிடிக்காக இருக்குது, லோ பிஹெச், நிறைய ஹைட்ரஜன், ஓகே எக்ஸசைஸ் பண்ணுற டைமில் ஓகே நமக்கு அதெல்லாம் பிடிக்காது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஹை டெம்பரேச்சர் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் என்ன சொன்னோம், இல்லைப்பா ஆக்சி ஹீமோக்ளோபின் வண்டியில் எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது நான் இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசோசியேட் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஜாலியாக என் ஆக்சிஜன் வந்து கார்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி முடியும், cannot happen இல்லையா. ஸோ அப்போ வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கர்வ் வில் ஷிஃப்ட் டு த ரைட். ஓகே ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபேவரபிள் ஃபார் த டிசோசியேஷன், இறங்கி போகிறதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மை கர்வ் வில் ஷிஃப்ட் டு த ரைட். நவ் திஸ் இஸ் கால்ட் மை Bohr's effect. Is that clear பசங்களா? So this is Bohr's effect. இதே Haldane effect அப்படின்னு சொல்லும்போது it is the opposite. எதெல்லாம் அசோசியேஷனுக்கு ஃபேவரபிளாக இருக்கோ தட் இஸ் மை Haldane effect. So அசோசியேஷனுக்கு ஃபேவரபிளாக இருந்துச்சுன்னா my curve will shift to the left. Did you all understand பசங்களா? ஸோ நார்மலாக இருக்கேன், இதை விட நான் ஹையராக போகணும் இல்லை லோவராக போகணும் அப்படின்னா விஷயம் எனக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நான் ஹையராக போவேன். இல்லை கேள்வியெல்லாம் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா என் லெவல் குறைஞ்சிரும். கரெக்டா? தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் ஹியர். Did you all understand this பசங்களா? ஸோ Bohr's effectல what is happening, என் ஆக்சிஜன் என் வண்டியிலேருந்து இறங்கி போகிறதுக்கான அத்தனை வேலையும் நான் பார்ப்பேன் Bohr's effectல. ஓகே ஸோ டிசோசியேஷன் இஸ் மோர் ஃபேவரபிள். டிசோசியேஷன் ஆகுதுன்னா என்ன, இட் இஸ் மூவிங் அவே, இட் இஸ் கெட்டிங் ஆஃப் த வெஹிக்கிள். ஓகே நம்ம ஹீமோக்ளோபின்லேருந்து இறங்கி போகுது ஆக்சிஜன், சவகாசமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். ஓகே ஸோ அதுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்குது, டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆக்சிஜன் டிசோசியேட் ஆகிடும். இதே நேரத்தில் ஃபேக்டர்ஸ் ஃபேவரபிள் ஃபார் தி அசோசியேஷன். ஓகே ஸோ லோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நிறைய ஆக்சிஜன் இருக்குது, அசிடிட்டி இல்லை, டெம்பரேச்சர் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னாகும், என்னுடைய ஃபேக்டர்ஸ் வந்து இஸ் ஃபேவரிங் அசோசியேஷன். அப்போ என்னோட கர்வ் வந்து வில் ஷிஃப்ட் டு த ரைட் ஆர் லெஃப்ட், இட் வில் ஷிஃப்ட் டு த லெஃப்ட். Okay பசங்களா, is that clear? So yes, after scientists Haldane and Bohr இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஸோ இந்த ரெண்டு எஃபெக்டையும் வச்சு we can get to a conclusion that okay ஆக்சிஜன் வந்து டிசோசியேட் ஆகுதா இல்லை அசோசியேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி இந்த கிராஃப் மூலியமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே பசங்களா, வெரி வெரி குட். நவ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய இந்த டிசோசியேஷன் கர்வை வச்சு தான் நான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை எல்லாத்தையுமே நான் வந்து டிசைட் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதோடைய ஹெச் கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்குங்கிறது எல்லாத்தையும் வச்சு ஓகே எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு சேஃப் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோட ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகிடும். ஓகே அண்ட் தென் இட் ஃபார்ம்ஸ் ஆக்சி ஹீமோக்ளோபின். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 ml ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் கிட்டத்தட்ட 5 ml, ஓகே லெட் மீ ஹைலைட் தட், 5 ml ஆக்சிஜனை தூக்கிட்டு போக முடியும். ஓகே ஸோ 100 ml ஆக்சிஜனேட்டட் பிளட்டில்
5 ml ஆக்சிஜன் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, now this value is important. ஓகே, now இதோடைய இந்த ஹை அதாவது கார்பன் டை ஆக்சைடுடைய ஹை சால்யூபிலிட்டினால 7% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் என்னுடைய பிளாஸ்மாவில் வந்து இட் வில் பி டிசால்வ்ட் அண்ட் கோ. கிட்டத்தட்ட 20 to 25% வந்து வில் ட்ராவல் இன் மை ஆர்பிசி. அப்போ என்ன ஆகும், ஹீமோக்ளோபினோட இந்த கார்பன் டை ஆக்சைடு அட்டாச் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் கார்பமீனோ ஹீமோக்ளோபின். ஓகே, ஸோ கார்பமைனோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற கம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணி என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு வில் ட்ராவல் இன் மை ஆர்பிசி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 to 25% வந்து வில் ட்ராவல் இன் மை ஆர்பிசி. ஓகே, அதோடைய நான் சொன்ன மாதிரி இட் கேன் பி டிசால்வ், சால்யூபிலிட்டி ஹையாக இருக்கிறதுனால 7% வரைக்கும் என்னுடைய பிளாஸ்மாவில் ட்ராவல் ஆகும். பாக்கி இருக்கிற 70% பைகார்பனேட் அயனாக தான் ட்ராவல் ஆகும். ஸோ ஒன்றுமே இல்லை, என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் கார்போனிக் ஆசிட் H2CO3. Now in this process what is happening, என்னோடைய ஆசிடை நான் அப்படியே தூக்கிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ என்னோட ஆசிட் வந்து it will become H plus and HCO3 minus அப்படின்னு சொல்லி it will form a bicarbonate ion. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 70% ட்ராவல் பண்ணுறது. Is that clear பசங்களா? ஓகே, ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடோட டிரான்ஸ்போர்ட்டை நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கார்பமீனோ ஹீமோக்ளோபின் 20 to 25%. ஓகே, ஸோ இந்த வந்து பைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரிலேட்டட் டு த பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும்பொழுது தான் கார்பன் டை ஆக்சைடு வண்டிக்குள்ளே ஏற முடியும். ஓகே, இஃப் அது இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா இட்ஸ் கேனாட். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நவ் ஹை CO2 லோ ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கிற டைமில் தான் என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு நிறைய பைண்ட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வியோலைக்கு வரும்போது இது டிசோசியேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஓகே தேங்க்யூ, கொண்டு வந்து விட்டதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு ஆர்பிசிலேருந்து இறங்கி ஆல்வியோலை வழியாக இட் வில் கோ அவுட். இஸ் திஸ் கிளியர் பசங்களா? ஸோ டிஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டபாலிசம்னால என்னுடைய இந்த கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட், என்னோட பைகார்பனேட் அயன்ஸுடைய கண்டென்ட் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜாஸ்தியாக இருக்கிற நேரத்தில் ஓகேப்பா யாராச்சும் என்ன போய் கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிசி வரும்போது டமால்னு இட் வில் ஃபார்ம் திஸ் கார்பமீனோ ஹீமோக்ளோபின் அண்ட் ஈஸியாக இட் வில் be able to form this association டிஷ்யூவில். ஆல்வியோலைக்கு போகும்போது சரிப்பா தேங்க்ஸ் இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் லீவ் த ஹீமோக்ளோபின். ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? ஸோ நம்மளோட ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா அகெயின் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது புரியும். நம்ம இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நேச்சுரலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் நம்மளுடைய இந்த ப்ராசஸ் இவ்வளோ ஸ்மூத்தாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்ஷியல் ப்ரெஷர்ஸ், இந்த சால்யூபிலிட்டி, இந்த ஹீமோக்ளோபினுடைய அசோசியேஷன் கர்வ், டிசோசியேஷன் கர்வ் எல்லாமே நம்ம படித்தாலும் நம்ம பாடியில் அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ ஈஸியாக ஆல் திஸ் ப்ராசஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகே பசங்களா, நான் கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் ஐ செட் there is ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் கார்பனேட் அயன்ஸ் இல்லையா. அது எப்படி ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆர்பிசியில் இந்த கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த என்சைம் தான் வர என்னுடைய கார்பன் டை ஆக்சைடை சட்டுன்னு கார்போனிக் ஆசிட் அண்ட் தென் பைகார்பனேட் அயனாக மாற்றி திருப்பி இடம் வந்த உடனே சரிப்பா இறங்குறியா, ஓகே நான் உன்னை ரீஅசெம்பிள் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பைகார்பனேட் அயனை திருப்பி கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுறது வந்து இந்த கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு என்சைம். ஓகே பசங்களா, திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். நவ் நான் ஆக்சிஜன் வந்து என்ன சொன்னேன், 100 ml ஆக்சிஜனேட்டட் பிளட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் 5 ml ஆக்சிஜன் வரைக்கும் தூக்கிட்டு போக முடியும்னு நான் சொன்னேன். நான் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லும்போது டீஆக்சிஜனேட்டட் பிளட் 100 ml இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் 4 ml வந்து கார்பன் டை ஆக்சைடு தூக்கிட்டு போக முடியும். ஓகே, ஸோ 100 ml பிளட்டுக்கு 5 ml ஆக்சிஜன், 4 ml கார்பன் டை ஆக்சைடு. ஓகே பசங்களா, இஸ் தட் கிளியர்? Is that clear? Now we are moving into the next section of our chapter, which is regulation of respiration. Okay பசங்களா, so last class நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செக் பாயிண்ட்ஸாக முடிச்சு ஆல்மோஸ்ட் the last check pointக்கு நம்ம வந்தாச்சு. Okay, so throw some energy in the chat box pasangla. I want to see you all up with energy. Okay, so nammaloda the regulation of respiration eppadi nadakudhu appdin paatha,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, பட் நம்ம மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எப்போல்லாம் வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னால் என்னுடைய ரெஸ்பிரேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி என்னால் ஆக்சிஜன் சப்ளை வந்து என்னால் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ என்னுடைய டிமாண்ட் ஆஃப் த பாடி அண்ட் டிஷ்யூஸை பொறுத்து என்னால் என்னுடைய ரேட்டை வந்து என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ எப்படி அப்படின்னா இட் இஸ் டன் பை த நியூரல் சிஸ்டம் அலாங் வித் கெமிக்கல் ரெகுலேஷன். ஸோ நியூரல் சிஸ்டம் என்னோடய பிரெயின் தான், ஆஃப்கோர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் தான். ஸோ அதோடு சேர்ந்து ஒரு சில கெமிக்கல் ஃபேக்டர்ஸும் சேரும் பொழுது என்னால் இதை ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ பிரெயினில் யார் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா என்னுடைய இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர், ஓகே, மெடியூலா ஒப்லோங்கேட்டாவில் இருக்கிற என்னுடைய இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் என்ன ரேட்டில் நான் ரெஸ்பயர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, நான் தெர் ஆர் சம் கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. ஓகே, நம்ம பாடியில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகிடுச்சு, விஷம் தலைக்கேறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐயையோ கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகிடுச்சு, யாராச்சும் இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து என்னோட பிரெயின்லேருந்து வரும். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோஜன் அயன்ஸுடைய கான்சன்ட்ரேஷனை வச்சு என்னோட பிரெயின் வந்து கண்டுபிடிச்சிரும். ஓகே, இந்த ரேட்டில் போனால் விஷம் முடிச்சு அது பாடி ஃபுல்லாக இறங்கிரும், ஸோ இதை உடனே வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே மெடியூலாட்ட சொல்லி என்னுடைய ரேட்டை வந்து மாற்றி ரெஸ்பிரேஷன் ரேட்டை மாற்றி கரெக்டாக இந்த கார்பன் டை ஆக்சைட்லாம் வெளியே தள்ளுறதுக்கான பிளானை அது போட்டுரும். ஓகே, ஸோ அது நம்ம வந்து கான்ஷியஸாக பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. ஸோ நம்ம மெடியூலா ஒப்லோங்கேட்டா அலாங் வித் இந்த சில கீமோ சென்சிட்டிவ் ஏரியாஸ் சேரும் பொழுது என்னுடைய இந்த ரெகுலேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். இஸ் தட் கிளியர் பசங்களா? எஸ். ஓகே, ஸோ நவ் எப்போல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகுதோ இந்த சென்டர் வந்து இட் வில் கெட் ஆக்டிவேட்டட். அப்போது அதுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி இந்த சப்ஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு அது உதவுது. ஓகே, நான் இது மட்டும் இல்லாமல் பான்ஸ், ஓகே, நம்ம எங்கே வந்து நம்மளோட சிக்னல்ஸ் எல்லாம் ரிலே ஆகுது பிரெயினில் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் த பான்ஸ் செக்ஷன் இன் அவர் ஹைண்ட் பிரெயின். ஸோ இந்த பான்ஸ் ரீஜனில் வந்து பான்ஸ் வேரியோலை அப்படின்னு சொல்கிற இந்த ரீஜனில் வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த நியூமோடாக்சிக் சென்டர் வந்து இட் வில் again participate in controlling என்னுடைய respiratory rhythm. ஓகே, ஸோ நியூரல் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன் ரிடியூஸ், அதாவது இன்ஸ்பிரேட்டரி ஸ்விட்ச் ஆஃப். ஓகேப்பா நீ பண்ணது போகிறோம், கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறதோ இல்லை என் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இட் கேன் ஹெல்ப். ஓகே, ஸோ அதாவது எப்படின்னா என்னுடைய மெடியூலா ஒப்லோங்கேட்டாவில் இருக்கிற என்னோடய ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் வந்து ஓகே டிமாண்ட் ஜாஸ்தியாகுது, சீக்கிரமாக வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறதுக்கு இட் வில் இன்க்ரீஸ். பட் ஓகே, என்னோடய டிமாண்ட்ஸ்லாம் மீட் ஆயாச்சு, இப்போ போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னோடய நியூமோடாக்சிக் சென்டர் ஃப்ரம் த பான்ஸ் வில் சே சரி போகிறோம், கொஞ்சம் காமாயிக்கோ அப்படின்னு சொல்லி மூச்சு நமக்கு திருப்பி நார்மல் ரேட்டில் வந்துடுது. ஓகே பசங்களா, சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு சி இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓடுறோம் இல்லை நம்ம மாடி ஏறி இறங்குறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரெத் வந்து வில் இன்க்ரீஸ், கரெக்ட்? பட் இன் திஸ் கேஸ் it is known that நம்மளோட பிரெயின் நம்மளோட சென்சிட்டிவ் ஏரியாஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஹோல் ப்ராசஸை ரெகுலேட் பண்ணுது. ஓகே பசங்களா, ஸோ இந்த கீமோ ரிசெப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ நம்மளோட aortic arch and carotid artery. carotid arteryனா நம்ம த்ரோட்டில் இங்கே யூ கேன் ஃபீட் யோர் பல்ஸ் ஆல்சோ, தட் ஆர்ட்ரி இஸ் கால்ட் அ carotid artery. ஸோ இந்த மாதிரியான ரீஜன்ஸில் கூட இந்த மாதிரி ரிசெப்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் விச் வில் கண்ட்ரோல் என்னுடைய ஆக்சிஜன் அண்ட் பைகார்பனேட் அயன்ஸோடைய கான்சன்ட்ரேஷன்ஸ். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னோடய ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து அது ரெகுலேட் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வருதா இல்லையா அப்படிங்கிறத விட ஐயோ கார்பன் டை ஆக்சைடு வந்துருச்சு அப்படிங்கிறத வச்சு தான் என்னுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து ரெகுலேட் ஆகுது. ஸோ அதனால் ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ரெகுலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் குவைட் இன்சிக்னிஃபிகண்ட். அதோட வேலையே கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆச்சுன்னா சரி சீக்கிரம் வெளியே தள்ளுங்க அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் ஸோ மச் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ஸ். ஓகே பசங்களா, ஸோ நவ் here we are going to move into our final checkpoint pasangla, last level of this chapter, which is going to be nammalodia disorders. Okay, so disorders vandu pathina first thing is asthma. Romba easy nu solla maatren, romba common ah nama kekra oru vishayam.
ஓகே ஸோ இந்த ஒரு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பல்மோனரி டிசீஸ் வேர் என்னுடைய ப்ராங்காய் அண்ட் ப்ராங்கியோல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா மை ஏர் வந்து நாஸ்ட்ரல்ஸ்லேருந்து நான் ஆல்வியோலைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வழியில் என்னுடைய ப்ராங்காய்ஸ் ப்ராங்கியோல்ஸ் எல்லாமே when it is inflamed there is a swelling. Okay, so anga vandu when there is an inflammation automatically it causes a difficulty in breathing. Okay, so it causes wheezing na and oru whistle like sound breathe பண்ணும்போது என்னால ஈஸியா breathe பண்ண முடியல அப்படினு சொல்லும்போது there is some kind of an inflammation. Okay, so and the wheezing will happen and this disorder is what we call asthma. Okay, so this is the first thing ரொம்ப காமனாக எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் வந்து இஸ் ஆஸ்துமா. ஓகே, இட்ஸ் வெரி வெரி காமன் பல்மோனரி டிஸார்டர். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எம்ஃபைசமா. எம்ஃபைசமா அப்படிங்கிறது வந்து இஸ் அ க்ரானிக் டிஸார்டர். க்ரானிக்னா இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஓகே, ஸோ அது வந்து உடனே ஓகே சட்டன்னு காய்ச்சல் வந்துச்சு நாளைக்கு போச்சு அப்படின்னு இல்லாமல் இட் வில் சப்சிக்வெண்ட்லி டேக் சம் டைம் டு கெட் இன் டு திஸ் டிஸார்டர். ஸோ இட்ஸ் அ க்ரானிக் டிஸார்டர் இன் விச் என்னோட ஆல்வியோலர் வால் வந்து டேமேஜ் ஆகிடும். Okay, that is emphysema. Okay, so emphysema what is happening? Enoda alveolar wall is damaged. Like you can see in the image, ஒரு healthy alveoli-kum ஒரு damaged alveoli-kum ஒரு difference இருக்கு. அப்போ என்ன ஆகும்? alveoli தான் என்னோட main exchange surface எது அப்படின்னு பார்த்தா என்னோட alveoli. அப்போ alveolar surface is getting damaged அப்படின்னு சொன்னால் என்னுடைய respiratory surface will increase. Okay, so resulting in a difficulty in breathing. அப்போ நமக்கு பாடிக்கு தேவையான சப்ளை கிடைக்காது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான complications can happen. Okay, so emphysemaவோட common cause என்னன்னு பார்த்தீங்கன்னா is cigarette smoking. So இதனால வந்து what happens நம்மளோட alveolar walls will get damaged. So அதனால நம்ம breathe பண்ணுற நம்ம exchange surface வந்து மொத்தமாக குறைஞ்சிடும். Okay pasangla, is that clear? And then last we have our occupational lung disorders. அதாவது ஒரு சில ஆக்குபேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்கும், இல்லை நிறைய என்ன சொல்கிறது ஹார்ம்ஃபுல்லான பார்ட்டிகிள்ஸ் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிற ப்ரொஃபஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட வேலைக்காக வேண்டி அந்த ஒரு எக்ஸ்போஷரில் இருந்து ஓவர் டைம் அவங்க டெவலப் பண்ணிக்கிற டிஸார்டர் இஸ் வாட் வி கால் ஆக்குபேஷனல் லங் டிஸார்டர். ஓகே, ஸோ நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து லாங் டேர்மாக லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கா டஸ்ட், ஆஸ்பெஸ்டோஸ் ஃபைபர்ஸ், ஹார்ட் மெட்டல், கோல் டஸ்ட், கிரெயின், ட்ராப்பிங்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்மில் இது வந்து நடந்துகிட்டே இருக்கும்பொழுது இட் வில் ரிசல்ட் இன் அ லங் டிஸார்டர். இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ நவ் ஓவன் அண்ட் அபவ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா இண்டஸ்ட்ரீஸ் எங்கெல்லாம் கிரைண்டிங் ஸ்டோன் பிரேக்கிங்லாம் பண்ணுறாங்களோ நிறைய டஸ்ட் இருக்கும் அங்கே. அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து நம்ம பாடியில் அந்தளவுக்கு இருக்காது. சரி ஒரு நாள் வந்துச்சு நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படிங்கிறதுக்காக நீ ஒவ்வொரு தடவையும் போவேன் நான் உன்னை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நம்ம பாடி கை விரிச்சிடும். அப்போ கை விரிச்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ஒரு கொஞ்ச நாள் போக இந்த ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் இருக்கும்போது இட் வில் லீட் டு ஃபைப்ரோசிஸ். அதாவது என்னுடைய ஃபைபர்ஸ் இந்த பாடி வந்து வில் ஸ்டார்ட் பில்டிங் அப் காசிங் பிளாக்ஸ் ஆர் இட் வில் ஸ்டாப் ப்ரொடியூசிங். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இஸ் கால்ட் ஃபைப்ரோசிஸ் அண்ட் அதனால தெர் இஸ் சீரியஸ் லங் டேமேஜ். இஸ் தட் கிளியர் பசங்களா? அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு சில ப்ரொடெக்டிவ் மாஸ்க்ஸ், ஷீல்ட்ஸ் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி லங் டிஸார்டர்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இஸ் தட் கிளியர்? எஸ், நான் கண்டிப்பாக இதோடைய பிடிஎஃப்பை நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே, ப்ராலிஃபரேஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் முருகன். ஓகே, எஸ். ஸோ இதோட நம்ம சாப்டர் முடிஞ்சது பசங்களா. த்ரோ சம் ஸ்டார்ஸ், கெட் சம் எனர்ஜி, ஐ வாண்ட் டு see that. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் முடிச்சாச்சு. அண்ட் இதோட இப்போட நீங்கள் வந்து 10 chapters you have finished. Yes pasangla, so I want the spirit up high. Come on pasangla, let's do this. So I want you all to comment. Yes ma'am, இந்த 10 chapter எங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் குள்ளே ரிவைஸ் பண்ணி சூப்பராக ப்ரிப்பேர் ஆக போகிறோம் அப்படின்ட்டு பண்ணுவீங்களா பசங்களா? Yes, will you all do this pasangla? Fantastic pasangla. So thank you so much. Have a great day. Have a good meal and go to sleep. Okay pasangla, so good night.
இன்னும் வந்து சண்டே அன்னைக்கு மேரத்தானில் வந்து we will all see you. இந்த வாரம் நம்ம பண்ண அந்த சாப்டர் வந்து we will revise one more time. Okay, and அடுத்த வாரம் சண்டே அன்னைக்கு we have our ஆடுகளம் எக்ஸாம். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சண்டேயோட க்ளோஸ் ஆகிடும். October 1st நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, absolutely I will. Yes, that's the spirit to have பசங்களா. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. All the very best. See you all பசங்களா. Bye bye.